ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் நாவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வியூவர்ஸ் எல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் நிறைய நாவல் போடணும் அப்படின்ற மோட்டிவேஷன் எனக்கு வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னோடய நாவலுக்கான ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான நாவலுக்குள்ளே போகலாம். இந்த நாவலோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் 4 நண்பர்கள் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் சும்மா ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இப்போது அங்கே ஒரு அமானுஷ்யம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த வீட்டில் ஒரு மர்மமான குரல். அது ஒரு கேள்வி கேட்குது, உன்னோட பெயர் சொல் அப்படின்னு. அது ஒரு கேள்வி மாதிரி தான் தோணும், ஆனால் அது ஒரு ட்ராப். அந்த பெயரை சொன்னவுடன் நீங்கள் வெளியில் வர முடியாத இடத்துக்குள்ளே நுழைஞ்சிருவீங்க. அந்த 4 பேரில் ஒருத்தி மட்டும் வெளியில் வந்தா, மீதமுள்ளவங்க இன்னும் உள்ளதான் இருக்காங்க. இது ஒரு பேய் கதை இல்லை, இது ஒரு ரூல், இது ஒரு கேம். அந்த குரல் அது இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த குரலை நம்மளும் கேட்கலாமா? இப்போ வாங்க அந்த சூப்பரான நாவலுக்குள்ளே போகலாம். அந்த நகரம் அது ஒருபோதும் முழுக்க அமைதியாக இருக்கிறதில்ல. காலையில் ரஷ் ஆனாலும் மாலையில் ரஷ்ஷாக இருந்தாலும் இரவு எந்த நேரம் ஆனாலும் அந்த நகரத்தில் எப்பவும் ஒரு சத்தம். அது நகரத்தை கைவிடாது. வண்டிகள் ஓடுற சத்தம், தூரத்தில் சைரன் கேட்குற சத்தம், காற்றுல தூசி கலந்து வர்ற வாசனை. மக்களோட கூட்டம் குறைஞ்சாலும் நகரத்தோட கண்கள் ஒருபோதும் மூடுவது இல்லை. ஆமாம், அந்த நகரத்திலேயே ஒரு காலேஜ் இருந்தது. பழைய கட்டிடம், புதிய கட்டிடம் ரெண்டும் கலந்த ஒரு இடம். மரங்களின் நிழல், கீழே பெஞ்சுகள், அதில் மாணவங்க உட்காந்து சிரிச்சு சிரித்து பேசுகிற சத்தம். மதிய நேரம், சூரியன் அதிகம் கடிக்காத நிழல் மரம், குளிர்ந்த காற்று கொஞ்சம் வீசிட்டு இருந்தது. அந்த பெஞ்சில் 4 பேர். இப்போவே டிசைட் பண்ணணும்டா, இல்லைன்னா சப்மிஷன்லாம் லேட் ஆகிடும்டா. அர்ஜுன் கையில் இருந்த மொபைலை தரையில் போட்ட மாதிரி வச்சான். இப்போது அர்ஜுனோட குரலில் ஒரு அவசரம் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட இருந்தது. கவின் பக்கத்தில் இருந்த கேமரா பேக்கை திறந்து மூடிக்கிட்டு இருந்தான். அவனோட கண்களில் ஒரு தனி பிரகாசம். ஓகே, கான்செப்ட் ரெடி, அவன் மெதுவாக சொன்னான். திரும்ப பழைய அதே பேய் கதையா? நித்யா இப்போ நோட்புக்கை திறந்து பேனாவை எடுத்தா. அவள் பேசுகிற விதத்திலேயே சீரியஸாக இருந்தாலும் அவளோட கண்களில் க்யூரியாசிட்டியை மறக்க முடியல. கோஸ்டெல்லாம் கிடையாது. கவின் சின்ன சிரிப்போடு அவளை பார்த்தான். பேயெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கா என்ன? நம்ம மனசு தாண்டி பேய். ஒரு சில வினாடிகள் யாரும் எதுவும் பேசலை. அந்த ஒரு சென்டென்ஸ் அங்கே இருந்த இடத்த கொஞ்சம் ஹெவியாக மாற்றினது. என்னடா சொல்கிற? இதுக்கு என்ன அர்த்தம்? நித்யா பேனாவை நிறுத்திக்கிட்டு கேட்டா. கவின் மெதுவாக பெஞ்சுக்கு எதிரில் இருந்த மரத்தை பார்த்தான். இங்கே பாரு, நம்ம மனசில் பயம் இருந்தால் நமக்கு பேயின்னு ஒரு கற்பனையை வச்சுப்போம். மனசில் பயம் இல்லாமல் தைரியம் இருந்தால் அதை நம்ம அறிவியல்னு சொல்லுவோம். ஆமாம், நார்மல் தான். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம சப்மிஷனுக்கு இப்போ ஒரு சூப்பரான பிளேஸ் பார்த்தாச்சு. ஒரு பழைய தனித்து விடப்பட்ட ஒரு வீடு. அந்த வீட்டை பற்றி நிறைய கதைகள் இருக்குது. அங்கே போய் தான் நம்ம ஷார்ட் ஃபில்ம் எடுக்க போகிறோம். மீரா அப்போதான் சின்ன அசைவோட தலையை தூக்கி பார்த்தா. அவள் இது வரைக்கும் பேசவே இல்லை. இப்போ தான் முதல் முறையாக வாயெடுத்தா. என்ன சொல்கிற? நிறைய பேர் பேசின வீடா? பேய் வீடுன்னு சொல்கிற? அப்போது அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா என்ன? அவள் மெதுவாக கேட்டா. கவின் அவளை நேராக பார்த்தான். அந்த பார்வையில் சிரிப்பு இல்லை. அப்படிலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்கலை. அது எங்கோ அங்கே அந்த வீட்டில் ஏதோ அமானுஷ்யம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு வினாடி அங்கே இருந்த எல்லா சத்தமும் மங்கிய மாதிரி மீராவோட காதுகளில் இருந்தது. அர்ஜுன் மீராவை பார்த்து சிரித்தான். இதுக்கெல்லாம் பயப்படாத. சூப்பர் இடம்டா, அங்கே தாண்டா நம்ம போகணும். இப்போ அர்ஜுன் எழுந்து நின்னான். சூப்பர், டிஃப்ரெண்ட்டான பிளேஸு, போல்டான டிசிஷன். இதில் தான் நம்ம ஷார்ட் ஃபில்ம் இன்னும் வேறு லெவல் ஆக போகுது. லொக்கேஷன் என்ன சொன்ன? கவின் மெதுவாக லொக்கேஷனை சொன்னான். 3 பேர் கவினை பார்த்தாங்க. சிட்டிக்குள்ளே தானே இருக்குது அது? அவன் சொன்னான். ஆமாம், சிட்டிக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கம் கொஞ்சம் அந்த வீடு மட்டும் தனியாக இருக்கும். தனியானா எப்படி சொல்கிற? அக்கம் பக்கத்துலலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் வீடு இருக்கும். ஆனால் ரீசன் என்னன்னு தெரியல. மீரா கையை மெதுவாக இணைத்துக்கிட்டா. அவளோட மனசுக்குள்ளே ஏதோ சரியில்லாதது மாதிரி உணர்வு. ஷூட்டிங் மட்டும்தானே எடுக்க போகிறோம்? திரும்ப அவள் கேட்டா. அர்ஜுன் உடனே சொன்னான். கண்டிப்பாக. அப்புறம் என்ன, அங்கே போய் என்ன சமையல் பண்ணி சாப்பிடவா போகிறோம்? ஷூட்டிங் எடுத்துகிட்டு வரப்போகிறோம். கவின் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பு முழுசாக கண்களில் வரல. பிளான் எல்லாம் ஆரம்பத்துக்கு தான், அவன் மெதுவாக சொன்னான். அந்த நேரம் காற்று கொஞ்சம் வேகமாக வீச ஆரம்பிச்சது. மர இலைகளோட சத்தம் எழுந்தது. இப்போது அர்ஜுன் தான் கேட்டான். அப்போது நாளைக்கு ஷூட்டிங் வச்சுக்கலாமா?
ஈவினிங் போனா லைட்டிங்லாம் நல்லா இருக்கும்டா. இந்த மாரி ஹாரரான ஷார்ட் ஃபிலிம்க்கு தான் ஈவினிங் தான் நல்லது. நம்மளோட ஷூட்டிங்கும் ஈஸியா இருக்கும். கவின் சொல்லிக்கிட்டே பேக்க தூக்குனான். நித்யா நோட் புக்க மூடுனா. ஓகே, ஓகே. முதல்ல லொக்கேஷன செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீட்ல வேற இன்ஃபார்ம் பண்ணணுமே. ஆமால்ல. இப்ப எல்லாரும் வீட்ல இன்ஃபார்ம் பண்ண ஆயத்தமாயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு சொன்னாங்க. மீரா இப்ப எதுவுமே பேசல. அவள் சின்னதா ஒரு தயக்கத்தோட மட்டும் தலையாட்டினா. அவ ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட். அந்த நாளின் மாலை நகரத்தின் வெளிப்புறம் கூட்டம் குறைந்த ஒரு பகுதி. சில பழைய கட்டிடங்கள், சில புதிய ஃப்ளாட், இடையே காலியான நிலங்கள். இப்போ அவர்கள் 4 பேரும் மெதுவா நடந்துக்கிட்டே வந்தாங்க. கவின் ஃபோனில் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். அந்த வீடு இந்த லொக்கேஷனில் தான் இருக்கணும். அவன் சுற்றி சுற்றி பார்த்தான். அது ஒரு நேரோவான தெரு. அதோட முடிவில் ஒரு வீடு. முதல் பார்வைக்கு அது வேற மாதிரி இருந்தது. அது பெரியதா இல்லை, ஆனால் அதை பார்க்கும்போது சுற்றி இருந்த எல்லா இடங்களுமே பின்னாடி போனது மாதிரி தோன்றினது. கேட்டு கொஞ்சம் சாய்ந்து இருந்தது. சுவரோட பெயிண்ட்டு உருண்டு விழுந்திருந்தது. ஜன்னல்கள் உள்ள இருட்டை மட்டும் காமிச்சது. ஏய், இந்த வீடு தானடா அது? அர்ஜுன் சிரிச்சான். கவின் ஒரு நிமிஷம் பேசாமல் பார்த்தான். அவன் ஃபோனை கீழே வைத்தான். ஆமாடா, இதாண்டா, அட்ரஸ் மேட்ச் ஆகுது, அவன் மெதுவாக சொன்னான். நித்யா கொஞ்சம் முன்னாடி வந்து நின்னான். இது சாதாரண வீடு மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. அவள் சொல்லி கொண்டிருந்தாலும் அவளுடைய பார்வை கதவு மேலேயே நிலைத்திருந்தது. மீரா மட்டும் அங்கேயே நின்றுட்டா. அவளுடைய கால்கள் முன்னாடி வரல. ஏய் மீரா, என்னாச்சு? அர்ஜுன் திரும்பி கேட்டான். ஏய், கண்டிப்பாக நம்ம இந்த டைமில் இந்த நேரம் இந்த வீட்டில் ஷூட்டிங் எடுக்கணுமா? மீரா மெதுவாக சொன்னான். ஏய், ஏன் இப்படி பயப்படுற? இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ மற்ற 3 நண்பர்களும் சிரித்தாங்க. உனக்கு எப்போ பார்த்தாலும் இதே பயம்தான். எந்த வீட்டை பார்த்தாலும் இதே ஒரு பயந்துக்கிட்டே இருக்காத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளவா. அந்த நேரம் ஒரு சின்ன சத்தம் டக்குன்னு. இப்போ அவங்க 4 பேரும் ஒரே நேரத்தில் அமைதியாயிட்டாங்க. சத்தம் எங்கேருந்து வருது? நித்யா சுற்றி பார்த்தா. திரும்ப டக்குன்னு ஒரு சத்தம். இந்த தடவை அது தெளிவாக கேட்டது. இப்போ அவர்களுடைய பார்வை மெதுவாக அந்த வீட்டோட கதவு பக்கம் திரும்பினது. எதுவும் இல்லையே, கதவு மூடினபடி தான் இருந்தது. சில வினாடிகள் யாரும் பேசலை. அடுத்த நொடியில் குளிர்ந்த காற்று அவர்கள் மீது கடந்து போனது. அதோட கூட மிக மிருதுவான குரல். உங்கள் பேரை சொல்லுங்க. ஆனால் அது யாருக்கும் தெளிவாக கேட்கல. ஆனால் அவர்கள் 4 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்தை உணர்ந்தாங்க. இது நார்மலான வீடு தானே? 4 பேருக்குள்ளேயே ஒரு பயம் இருந்தது. மாலை நேரம் மெதுவாக இரவாக மாறிக்கிட்டு இருந்தது. வானம் முழுக்க இருட்டாகலை, ஆனால் வெளிச்சம் குறைய ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரத்தில் எந்த இடமும் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்தின் சுற்றுப்புறம் ஏற்கனவே ஒரு விதமான மந்தமான நிழலில் மூழ்கி இருந்தது. நகரத்தின் வழக்கமான சத்தங்கள் இங்கே வரல. தூரத்தில் ஓடுற வண்டிகளோட சத்தம் கூட இங்கே அடங்கி போனது போல ஒரு மந்தமான அமைதி நிலவினது. அந்த அமைதிக்குள்ள அந்த வீடு மட்டும் தனியாக நின்னது. பழைய சுவர்களின் சிதைவு, ஜன்னல்கள் அடைந்திருந்த இருட்டு, கதவின் அருகில் குவிந்திருந்த தூசி, இது எல்லாமே சேர்ந்து அது ஒரு வித்தியாசமான இடமா இருந்தது. அர்ஜுன் தான் முதல்ல அந்த அமைதியை உடைச்சான். ஐயோ, நம்ம தான் ரொம்ப பில்டப் பண்ணிட்டோமே, எதுக்கு இவ்வளோ பில்டப்பு? ரொம்ப பயந்து சாகாதீங்க. இப்போ வெளியில் நின்று நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஷூட்டிங் எடுக்க தானே வந்தோம், உள்ளே போகலாம். அவன் சிரிப்பை உருவாக்கி பேசினாலும் அவனுடைய குரலில் ஒரு சின்ன தயக்கம் கலந்திருந்தது. கவின் இப்போ ஏற்கனவே கேமராவை எடுத்திருந்தான். அவன் அதை ஆன் பண்ணியவுடன் வர்ற அந்த சின்ன பீப் சத்தம் அந்த இடத்துல தேவையில்லாமல் இன்னும் பெரிதாக ஒலித்தது. அவன் லென்ஸை மெதுவாக வீட்டு முன்னாடி பக்கம் நோக்கி திருப்பினான். அந்த காட்சி ஸ்க்ரீனில் பிடிபடும் போது அந்த வீடு இன்னும் பிரம்மாண்டமாகவும் அமானுஷ்யமாகவும் இருப்பது போல தோன்றியது. நித்யா கேட்டுக்கு பக்கத்தில் போய் அதை மெதுவாக தள்ளுனா. பல நாட்களாக யாரும் தொடாததோட காரணமாக இப்போ அந்த கேட்டு எழுப்பின சத்தம் நீளமாக கிழிந்தது போல காதுக்கு பட்டது. அந்த சத்தத்துக்கு அப்புறம் ஒரு சில வினாடிகள் யாரும் பேசலை. அந்த இடம் அந்த சத்தத்தை விழுங்கி கொண்டது போல திரும்ப ஒரு கனமான அமைதி நிலவுனது. மீரா அந்த கேட்டை தாண்டி உள்ளே வந்தாலும் அவளுடைய நடை உறுதியில்லாமல் இருந்தது. ஒவ்வொரு அடியும் அவளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு எழுவது போல இருந்தது. வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னப்ப கதவு முழுவதும் மூடியிருந்தது. அது சாதாரணமாக மூடிய கதவு அல்ல, உள்ளே ஏதோ பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற உணர்வு கொடுக்கும் விதத்தில் உறைந்து நின்னது. அர்ஜுன் இப்போ கையை உயர்த்தி அந்த கதவை தள்ள போன நேரத்தில் திடீர்னு கதவோட மறுபுறத்துல இருந்து வந்த சின்ன சத்தம் இப்போ அங்கேயே அவனை நிறுத்திட்டது. அது யாரோ கவனமாக அளந்து தட்டிய சத்தம் மாதிரி இருந்தது.
அவசரம் இல்லாமல். ஆனால் அங்கே யாரோ இருக்காங்க அப்படின்னு உறுதியாக சொல்கிற விதத்தில். கவின் இப்போ கேட்டான், டேய் நீயா கதவை தட்டுன? அர்ஜுன் இப்போ மெதுவாக தலையசைச்சான். 2வது முறையாக அந்த சத்தம் வந்தப்ப அது காற்றின் விளையாட்டு அல்ல அப்படின்னு 4 பேருக்கும் தெளிவானது. அந்த கதவுக்குள்ளே யாரும் இருக்கக்கூடாது அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்த உண்மை. ஆனாலும் அந்த சத்தம் வந்ததே, அந்த சத்தம் எங்கேருந்து வந்தது? அந்த உண்மையை மெதுவாக உடைக்க ஆரம்பித்தது. ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி அர்ஜுன் இப்போ தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு கதவின் மேலே கையை வச்சான். அவன் தள்ளியவுடன் அது மெதுவாக திறந்தது. அந்த கதவு திறக்கிற சத்தம் உள்ளே இருந்த காலத்தின் பழைய தடத்தை வெளியில் கொண்டு வந்தது போல இருந்தது. உடனே ஒரு அடைப்பட்ட வாசனை வெளியேறினது. நீண்ட காலம் மூடியிருந்த காத்தோட அடைப்பு, ஈரமான சுவர், தூசி, இது எல்லாமே சேர்ந்து ஒரு வகையான அசௌகரியத்தை உண்டாக்குனது. இப்போ நண்பர்கள் 4 பேரும் உள்ள நுழைந்தப்ப வெளிச்சம் அங்கே சரியாக பரவலை. கதவுலேருந்து வர்ற மங்கலான ஒளி மட்டும் தரையில் சில இடங்களை தொட்டு மறைந்து போனது. அந்த இடத்துல இருந்த பொருட்கள் எல்லாமே தங்களுடைய வடிவத்தை இழந்தது போல தோன்றினது. ஒரு மூலையில் இருந்த நாற்காலி கூட யாரோ அதில் உட்காந்து எழுந்ததோட சுவடுகளை இன்னும் தாங்கிக்கிட்டு இருந்தது போல இருந்தது. கவின் கேமராவை மெதுவாக சுற்றி காமிச்சான். லென்ஸில் அந்த இடம் சாதாரணமாக இருந்தாலும் அதை நேரில் பார்த்தப்ப கிடைத்த உணர்வு இன்னும் வேறுபட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் மீரா திடீர்னு நின்றுட்டா. அவளுடைய பார்வை வெறும் இடத்தை தாண்டி எங்கோ ஒரே இடத்தில் நிலைத்திருந்தது. யாரோ நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவள் சொன்ன குரல் ரொம்ப மெதுவாக இருந்தாலும் அது அந்த அமைதியை கிழித்தது. முதல்ல யாருக்கும் எதுவும் கேட்கல. ஆனால் சில வினாடிகள் கழித்து மேல் தளத்திலிருந்து வந்த மெதுவான காலடி சத்தம் அந்த சந்தேகத்தை உறுதியாக மாற்றினது. அது ஒரே நேரத்தில் தெளிவாகவும் குழப்பமாகவும் இருந்தது. யாரோ மெதுவாக நடந்தாலும் அந்த நடை எங்கிருந்து அப்படி போகுது அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்காத மாதிரி இருந்தது. அந்த சத்தம் வர திசையும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர்கள் எல்லோரும் மேலே போகிற படிகளை பார்த்தாங்க. அந்த படிகள் இருட்டில் மறைந்திருந்தது. மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வெறுமை மட்டும் தெரிந்தது. கவின் கேமராவை அந்த பக்கம் திருப்பினப்போ ஸ்க்ரீனில் படிகள் மட்டும் தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஒரு கணம் அந்த இருட்டில் ஏதோ அசைந்தது போல தோன்றினது. அது நிஜமா இல்லை லென்ஸோட விளையாட்டா அப்படின்றத யாரும் உறுதி செய்ய முடியாத நிலை. மேலே போய் பார்க்கலாமா அப்படின்னு அர்ஜுன் சொன்னவுடன் மீரா உடனே மறுத்தா. அவளோட குரல்ல இருந்த பயம் அந்த இடத்துக்கே பொருந்தாத அளவுக்கு உண்மையானது. அவள் ஏதோ புரியாத காரணத்தினால அந்த இடத்தை ஏற்கனவே வெறுத்தா. அதுதான் இப்போ அவளை அங்கேயே நிறுத்திவிட்டது. அந்த பதட்டமான அமைதிக்குள்ள திடீர்னு கதவுக்கு பின்னாடி சத்தத்தோட கதவு மூடப்பட்டது. அந்த சத்தம் அந்த வீட்டில் உள்ள வரைக்கும் எதிரொலித்தது. ஒரு கணம் எல்லாத்தையும் உறைய வைத்தது. இப்போ 4 பேரும் திரும்பி பார்த்தப்ப கதவு முழுமையாக அடைத்து நின்னது. அதை மூட யாரும் இல்லை, காத்தும் இல்லை. ஆனால் அந்த நொடியில் அவங்க 4 பேருக்கும் ஒரு உணர்வு வந்தது. இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க, வெளியில் இல்லை. அந்த அமைதியின் நடுவில் மிகவும் மெதுவாக ஒரு குரல் எழுந்தது. அது ஒரு இடத்துலேருந்து வரல, சுவர்லேருந்து, தரையிலேருந்து, அல்ல அவங்களுக்குள்ளே இருந்த எண்ணங்கள்லேருந்து வந்தது போல இருந்தது. உங்கள் பேரை சொல்லுங்க. இந்த முறை அது யாருக்காகவும் மட்டும் கேட்கல. அவங்க 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் அந்த சத்தம் கேட்டது. கதவு திடீர்னு மூடிருச்சு. சத்தம் கேட்குது. இப்போ என்ன செய்யறதுன்னு யாருக்கும் புரியலை. சில வினாடிகள் யாரும் பேசலை. அந்த சத்தம் இன்னும் சுவரில் மோதிக்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்கிறது போல ஒரு மந்தமான உணர்வு அனைவரையும் சுற்றி பிடிச்சது. அவங்க திரும்பி பார்த்தப்போ கதவு சில நொடிகளுக்கு முன்னாடி திறந்திருந்த அதே கதவு தான் அப்படின்னாலும் இப்போ அது முற்றிலும் வேறொரு மாதிரி மாறி இருந்தது. அது வெளியில செல்றதுக்கு வழியே இல்லை. வெளியேற முடியாத ஒரு எல்லை போல இருந்தது. அர்ஜுன் முதல்ல அது அமைதியை உடைச்சான். அவன் தன்னோட பயத்தை மறைக்க முயற்சித்தாலும் அவனுடைய நடை கொஞ்சம் வேகமாக இருந்தது. கதவின் பக்கத்தில் போய் கைப்பிடி ஏதாவது இருக்கா அப்படின்னு பிடிச்சு இழுத்து பார்த்தான். அசையவே இல்லை. இன்னொரு முறை பலமாக இழுத்தான். மரம் கொஞ்சம் சத்தம் எழுப்பினாலும் கதவு திறக்கிற எந்த அறிகுறியும் இல்லை. ஒருவேளை லாக் ஆகியிருக்குமோ, சடனாக ஏதாவது அதுவும் ஆட்டோமேட்டிக் லாக் ஆகிருக்குமோ, அவன் தன்னைத்தானே நியாயப்படுத்தி கொள்ள முயன்றான். ஆனால் அந்த கதவுக்கு வெளியில் லாக் எதுவும் இல்லை அப்படின்றத கண்ணால் பார்த்ததே அவர்களுக்கு நினைவில் இருந்தது. கவின் இப்போ கேமராவை இன்னும் ஆஃப் பண்ணவே இல்லை. அவனை அறியாமல் அவன் எல்லாத்தையும் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருந்தான். அந்த லென்ஸுக்கு முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் சாதாரணமாக தோன்றினாலும் அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பவங்களுக்கு அது ஒரு பெரிய வித்தியாசமான மர்மத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கிறது போல இருந்தது. ஓகே ஓகே, கொஞ்சம் அமைதியாக இருங்க, பயப்படாதீங்க அப்படின்னு அவன் சொன்ன குரலில் கூட ஒரு சின்ன பதட்டம் ஒளிந்திருந்தது.
நித்யா இப்ப கதவை நெருங்கி நின்னா. அவ விரல்களால கதவின் ஓரங்களை தொட்டு பார்த்தா. அங்க ஏதாவது லேட்ச் இருக்கா, இல்ல ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அப்படின்னு கவனமா பார்த்தா. உள்ள இருந்து எந்த லேட்சும் இல்லையே. அவ மெதுவா சொன்னதும் அந்த நிலைமையோட சிக்கல் இன்னும் தெளிவானது. வெளியில யாரும் இல்லாத இடத்துல உள்ள இருந்து கதவு எப்படி அடைஞ்சு லாக் ஆகும்? மீரா மட்டும் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி நின்னா. அவளுடைய பார்வை கதவு மேல இல்ல, அந்த வீட்டுக்கு உள்ள, குறிப்பா அவர்கள் நுழைந்த இடத்தை தாண்டி இன்னும் உள்ளே இருந்த இருட்டை நோக்கி இருந்தது. அவளோட மூச்சு கொஞ்சம் வேகமா இருந்தது. நம்மளால நம்மளால வெளியில போக முடியாது. அவ மெதுவா சொன்னது யாரையும் நோக்கி அல்ல. அவளுக்குள்ள எழுந்த உணர்வை வெளியில சொன்ன மாதிரி இருந்தது. அந்த நேரத்துல தான் திரும்ப அந்த குரல் கேட்டது. இந்த முறை அது முந்தையதை விட தெளிவாகவும் கொஞ்சம் பக்கத்துல இருந்து வந்தது போலவும் இருந்தது. உங்க பேரை சொல்லுங்க. அந்த குரல் ஒரே மனிதருடையது அல்ல. அது பல குரல்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையை சொல்ல முயற்சிக்கும் மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சிலபல்லும் வேறொரு குரல் ஒலித்தது போல இருந்தது. அந்த சத்தம் சுவர்ல இருந்து பவுன்ஸ் ஆகி வரல. அது அந்த இடத்திலேயே உருவாகி கொண்டிருந்தது போல இருந்தது. அர்ஜுன் இப்ப பதட்டத்தோட உடனே திரும்பி பார்த்தான். யார் அது? யாரு யார் இருக்கீங்க உள்ள? அவன் கேட்டாலும் அந்த குரல் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. கவின் இப்போ குரல் வந்த திசையில கேமராவை திருப்பினான். லென்ஸ் அந்த இருட்டை படம் பிடிச்சாலும் ஸ்க்ரீன்ல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த இடத்துல நின்னவங்களுக்கு மட்டும் அந்த காற்று கொஞ்சம் கனமா மாறி இருந்தது. சில வினாடிகள் கழித்து வீட்டுக்கு உள்ள இருந்த நிழல்கள் மெதுவாக நகர ஆரம்பித்தது போல தோன்றியது. அது நேராக கண்களுக்கு பட்ட அசைவு அல்ல. ஆனா இன்னொரு விஷன்ல பார்த்தா தெரியும், அது ஒரு மாற்றம். ஒருத்தர் பார்த்த இடத்துல எதுவும் இல்லாம இருந்தாலும் பார்வையை மாற்றுறப்ப ஏதோ ஒரு அசைந்து மறைந்தது போன்ற ஒரு உணர்வு. நித்யா அந்த சின்ன மாற்றத்தை கவனித்தா. அவ உடனே அந்த திசையில திரும்பி பார்த்தா. ஆனா அங்க வெறும் சுவர் மட்டும்தான் இருந்தது. எனக்கு தெரியல, ஏன் நம்ம மூளையில இந்த மாதிரிலாம் வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நம்ம மூளை குழம்பிடுச்சா? அவ சொல்ல முயன்றாலும் அவளோட குரல் முழுமையா உறுதியளிக்கல. காரணம், அது ஒரே நேரத்துல எல்லாருக்கும் நடக்க ஆரம்பிச்சிருந்தது. அந்த நேரத்துல கவின் கேமராவை கீழே கொண்டு வந்து ஸ்க்ரீனை பார்த்தான். சில வினாடிகள் அவன் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் மெதுவா, ஆல்மோஸ்ட் விஸ்பர் மாதிரி சொன்னான். எனக்கு தெரியல, நம்ம 4 பேரும் மட்டும்தான் அங்கே இருக்கமா? அர்ஜுன் இப்போ உடனே கேமரா ஸ்க்ரீனை பார்த்தான். அந்த ஃப்ரேமில் அவங்க 4 பேரும் இருந்தாங்க. ஆனால் அதோட சேர்ந்து இன்னும் சில மங்கலான உருவங்கள் பேக்ரவுண்டில் நின்றுட்டு இருந்தது போல இருந்தது. அவை முழுமையாக மனித உருவம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வெறும் காலி ஸ்பேஸ் இல்லை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிந்தது. இந்த இடத்த ஜூம் பண்ண கவின் அப்படின்னு நித்யா சொன்னதும் கவினோட கை கொஞ்சம் நடுங்கினாலும் லென்ஸை ஜூம் பண்ணா. அந்த உருவங்கள் தெளிவாக வரல. ஆனால் அவை அங்கே இருப்பது மறுக்க முடியாத உண்மையா இருந்தது. இந்த சமயத்துல தான் மீரா மெதுவா பேச ஆரம்பிச்சா. அவ அந்த கேமரா ஸ்க்ரீனை பார்க்கல. ஆனா அவ அந்த இருட்டை நோக்கி பார்த்துட்டு இருந்தா. அவங்க இங்க தான் இருக்காங்க. அவளுடைய குரல் மிகவும் அமைதியா இருந்தது. அவங்க கூட இந்த மாதிரி தான் வந்தாங்க முன்னாடி, நம்மள மாதிரி தான். இப்போ 3 பேரும் ஒரே நேரத்துல திரும்பி மீராவை பார்த்தாங்க. அவங்களால வெளியில போக முடியல. அவ சொன்னா. அந்த வார்த்தைகள் வந்தவுடன் அந்த வீட்டின் உள்ளே இருந்த காற்று இன்னும் கனமாக மாறினது. அந்த நிழல்கள் மட்டும் இல்லாம அந்த இடமே அவங்கள சுத்தி நெருங்க ஆரம்பிச்சது போல இருந்தது. அது ஒரு பிசிக்கல் மூமெண்ட் இல்லை, ஆனாலும் அந்த இடம் சுருங்கிக்கிட்டு இருக்கிறது போன்ற ஒரு உணர்வு. அந்த நேரத்துல அந்த சத்தம், அந்த குரல் திரும்ப வந்தது. இப்போது அது கேள்வி மாதிரி இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு மாதிரி வந்தது. உங்க பேரை சொல்லுங்களேன். இந்த முறை அந்த குரல்ல ஒரு மாற்றம் இருந்தது. அது கேட்கல, அது காத்துட்டு இருந்தது. அந்த குரல் கடைசியா கேட்ட பின்னாடி அந்த வீட்டோட உள்ளே நிலவின அமைதி கொஞ்சம் சாதாரண அமைதியா இல்ல. அது சத்தத்தை தடுக்கிற மாதிரி அமைதி. யாராவது பேச முயற்சித்தாலும் அந்த வார்த்தைகள் முழுமையாக வெளிவராமல் உள்ளே விழுந்து விடும் போல ஒரு அடக்கப்பட்ட உணர்வு. அவர்கள் 4 பேரும் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடம் வேறொரு வடிவத்துல தோன்ற ஆரம்பித்தது. சுவர், தரை, நிழல் எல்லாமே சின்ன சின்ன மாற்றங்களோட கண்களுக்கு இப்ப மாறிக்கிட்டே இருந்தது. அர்ஜுன் தான் முதல்ல அந்த அழுத்தத்தை உடைக்க முயன்றான். எனக்கு தெரியல, இதெல்லாமே நம்மளோட மூளை ஏதோ தப்பு பண்ணுதுன்னு நினைக்கிறேன். நம்ம குரலே நம்மளை ஸ்கேர் பண்ண ட்ரை பண்ணுதோ, ஒருவேளை நம்ம இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாதோ. அவன் சொன்ன விதத்தில் தன்னம்பிக்கை இருந்தது. ஆனாலும் அந்த தன்னம்பிக்கை முழுவதும் உள்ளிருந்து வரல. அது உடைந்து போகாததற்கு அவள் பிடித்து கொண்ட ஒரு தின் லேயர் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கேட்டோமே அர்ஜுன், அது நம்ம பேரை கேட்டுதே. உங்கள் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி.
நித்யா இப்போ மெதுவா பேசினா. அவ லாஜிக்கா யோசிக்க முயன்றாலும் அந்த கேள்வியோட சிம்பிளிசிட்டி அவளை குழப்ப ஆரம்பிச்சது. ஒரு மனுஷன் பெயர் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம். ஆனா அந்த வீட்டுக்குள்ள அது ஒரு கீ மாதிரி உணர்த்த ஆரம்பிச்சிருந்தது. நம்ம 4 பேர் இருக்கிறப்ப யாராவது நம்மளை வச்சு விளையாடுறாங்களா? வேற ஏதாவது மைக் இந்த மாதிரி வச்சு நம்மக்கிட்ட விளையாட்டு காமிச்சு பயமுறுத்த பார்க்குறாங்களோ? நித்யா இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. கவின் கேமராவை இன்னும் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் லென்ஸை ஒவ்வொருத்தரோட முகத்துக்கும் அதுக்கப்புறம் அந்த காலியான இடங்களுக்கும் திருப்பினான். ஸ்க்ரீனில் எல்லாமே வழக்கம் போல இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் மாறிக்கிட்டே இருந்தது. பேக்ரவுண்டில் இருந்த அந்த மங்கலான உருவங்கள் இப்போ கொஞ்சம் தெளிவாக வர ஆரம்பிச்சது. அது இன்னும் மனிதர்களை போல தெளிவாக இல்லை. ஆனாலும் அவர்கள் நின்ற இடத்தை சுற்றி மெதுவாக நெருங்கி வந்துட்டு இருந்தது. மீரா இப்போ அந்த உருவங்களை நேராக பார்த்துட்டு இருந்தா. அவளுடைய கண்களில் பயம் இருந்தாலும் அதோட சேர்ந்து ஒரு விதமான புரிதலும் இருந்தது. அவங்க கேட்குறது பதிலுக்காக இல்லை அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அவங்களுக்கு நம்மளுடைய குரல் வேணும் அப்படின்னு சொன்னான். அந்த சென்டென்ஸ் அந்த இடத்தின் உணர்வை மாற்றினது. என்ன சொல்கிற, நம்மளோட குரலா? அர்ஜுன் புரியாமல் கேட்டான். மீரா ஒரு நிமிஷம் பதில் சொல்லாமல் இருந்தா. அதுக்கப்புறம் மெதுவாக கிசுகிசுப்பான குரலில் சொன்னான். அவங்களால பேச முடியாது, அதனால் அவங்க நம்ம வாயிலிருந்து பேச வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த விளக்கத்தை கேட்டவுடன் கவின் கேமரா ஸ்க்ரீனை பார்த்தான். அந்த உருவங்கள் வாயில்லாத மாதிரி மங்கலாக இருந்தது. ஆனால் அது அசையாமல் நின்று காத்துட்ருக்கிற மாதிரி இருந்தது. அது ஒரு வேட்டையாடும் உயிரின் பொறுமை அல்ல, ஒரு வாய்ப்பு கிடைக்க காத்திருக்கும் ஏதோ ஒன்றின் அமைதி போல இருந்தது. அந்த நேரத்தில் திரும்ப அந்த குரல் கேட்டது. உங்கள் பேரை சொல்லுங்களேன். இந்த முறை அந்த குரல் பக்கத்தில் இருந்தது. அது ஒரு டைரக்ஷன்ல இருந்து வரல, அது அவர்களுக்குள்ளே இருந்து வெளியேறது போல இருந்தது. அந்த சத்தம் கேட்டப்போ ஒவ்வொருத்தருக்கும் தங்கள் பெயர் மனசுக்குள் தானாக எழுந்தது. அதை சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தெரிந்தாலும் அதை அடக்கி கொள்ள முடியாத ஒரு அழுத்தம் ஒரு மனசுக்குள்ளே இருந்தது. அர்ஜுன் இப்போ பற்களை கடிச்சான். யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னான். அவன் குரல் கொஞ்சம் கடினமாக இருந்தது. அது மற்றவர்களுக்கு மட்டும் இல்லை, அவனுக்கே அவன் கொடுத்த கட்டளை போல இருந்தது. ஆனால் அந்த அழுத்தம் நின்று விடவில்லை. நித்யா கையை பிடிச்சுக்கிட்டா. அவன் மெதுவாக, மூச்சு வேகமாக இருந்தது. தெரியல, இது யாரோ நமக்கு வைக்கிற டெஸ்ட்டாக இருக்கலாம். அவள் சொல்ல முயன்றா. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அதை யாரோ கண்டுபிடிச்சி ஏதோ டெஸ்ட் வைக்கிறாங்களோ. அந்த ரீசனிங் பாதியிலேயே உடைஞ்சு போனது. ஏன்னா அந்த நேரத்தில் மீரா ஒரு படி முன்னாடி வந்தா. அவளுடைய முகம் அமைதியாக இருந்தது. அவளுடைய கண்கள் அந்த இருட்டை நேராக பார்த்துட்டு இருந்தது. மீரா அப்படின்னு அவ சொன்னா. அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டின் உள்ளே விழுந்த நொடியில் காற்று திடீர்னு கனமானது. அந்த சத்தம் சுவரில் மோதிக்கிட்டு திரும்பலை, அது அந்த இடத்துலையே தங்கிவிட்டது போல இருந்தது. கவின் இப்போ கேமராவை மீரா பக்கம் திருப்பினா. ஸ்க்ரீனில் மீரா நின்றுட்டு இருந்தா. லென்ஸ் வழியாக அவளை பார்த்தப்ப அவள் தனியாக நின்றுட்டு இருந்தா அப்படின்னு தான் தெரிந்தது. ஆனால் நேரில் அது அப்படி இல்லை. மீராவுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரத்தில் ஒரே ஒரு உருவம் நின்னது போன்ற ஒரு உணர்வு வந்தது. அது தெளிவாக காணப்படவில்லை. ஆனால் அந்த இடத்துல வெறும் காலியான இடம் இல்லை அப்படின்றத சொல்கிறது போல ஒரு நிழல் நிறைந்திருந்தது. அது அவளிடம் மிக பக்கத்தில் வரல, அதே சமயம் மீராவை விட்டு விலகியும் இல்லை. அது ஒரு காத்திருக்கிற இடைவெளி போல இருந்தது. அர்ஜுன் அதை பார்த்து புரிந்து கொள்ள முடியாமல் சில வினாடிகள் நின்னான். மீரா அப்படின்னு அவன் அழைச்சான். ஆனால் அவள் திரும்பவே இல்லை. அந்த நேரத்தில் மீராவோட மூச்சு மெதுவாக மாறினது. அவளுடைய தோள்கள் கொஞ்சம் உறைந்தது போல இருந்தது. அவளுடைய கண்கள் ஒரே புள்ளியில் நிலைத்திருந்தது, யாரும் இல்லாத அந்த இருட்டு பக்கத்தில். அதுக்கப்புறம் அவன் மெதுவாக பேச ஆரம்பிச்சா. என்னால் இங்கேருந்து வெளியில் போக முடியல. அது மீராவோட குரல் இல்லை. அந்த வார்த்தைகள் அவளை வாயிலிருந்து வந்தாலும் அது அவளுடைய குரல் இல்லை. நித்யா உடனே இதை கேட்டுட்டு பின்வாங்கினா. கவின், அவன் நார்மலாக பேசலை. அவளுடைய குரல் நடுங்கினது. கவின் இப்போ கேமராவை ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தான். ஃப்ரேமில் மீரா மட்டும்தான் இருந்தா. அவளுக்கு பின்னாடி யாரும் இல்லை, எந்த உருவமும் இல்லை. ஆனால் அவன் ஸ்க்ரீனில் இல்லாத ஒரு விஷயத்தை உணர்ந்தான். அவள் பின்னாடி இருந்த அந்த இடம் அது ரொம்ப இருட்டாக இருந்தது. மீரா திரும்ப பேசினா. என்கிட்ட யாருமே எதுவுமே கேட்கலையே. அந்த குரல் இப்போ இன்னும் மெதுவாக இருந்தது. அது யாருக்கிட்டேயும் பேசலை. அது நீண்ட நாட்களாக யாரும் கேட்காத ஒரு உண்மையை வெளியே சொல்கிற மாதிரி இருந்தது. அர்ஜுன் உடனே முன் வந்து மீராவோட கையை பிடிச்சான். மீரா, என்ன பேசுகிற நீ? அவன் கத்துனான். அந்த தொடுதலின் அடுத்த நொடியில் மீரா கண் சிமிட்டினா. அவளுடைய உடல் கொஞ்சம் தளர்ந்தது. அவளுடைய கண்கள் திரும்ப இயல்பாக மாறினது. என்னாச்சு எனக்கு? குழப்பத்தோட கேட்டா. அந்த குரல் இப்போ நின்று விட்டது. அந்த உணர்வு மட்டும் இன்னும் இருந்தது.
அவர்கள் 4 பேரும் எதையும் சொல்லல. ஆனா அந்த நொடியில ஒரு விஷயம் தெளிவானது. இந்த இடத்துல அனைவரும் ஒரே மாதிரி ஆபத்துல இல்ல. 4 பேரும் வேறு வேறு ஆபத்துல கூட இருக்கலாம். மீரா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி அமைதியா இருந்தா. அவ வழக்கமா கேட்கிற கேள்விகள், சின்ன சின்ன ரியாக்ஷன் அது ஒண்ணுமே இல்ல. அவள் நின்னுட்டு இருந்த விதம் கூட மாறி இருந்தது. முன்னாடி இருந்த தயக்கம் இப்ப இல்ல. அதுக்கு பதிலா அவகிட்ட ஒரு அசாதாரண அமைதி அவள சுத்திக்கிட்டு இருந்தது. அவ எதையோ கவனித்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணுனாலும், அது எது அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அர்ஜுன் அவள பலமுறை கூப்பிட்டு பார்த்தான். அவ பதில் சொன்னா. ஆனா அந்த பதில்கள்ல உள்ள உணர்வு வழக்கம் போல இல்ல. அது சரியான வார்த்தைகள் தான். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த அந்த குரல் கொஞ்சம் தள்ளி போனது போல இருந்தது. மீராவோட குரல் வித்தியாசமா இருந்தது. நித்யா இந்த மாற்றத்தை ரொம்ப கவனமா பார்த்தா. அவ இயல்பாவே லாஜிக்க பிடித்து கொள்ற ஆளு. எதுக்கும் ஒரு ரீசன் தேடுவா. ஆனா இங்க இவ கவனித்த மாற்றங்களுக்கு நேரடியா எந்த விளக்கமும் இல்ல. ஒருவேளை அவ ஏதோ ரொம்ப பயந்து ஷாக்கா இருப்பாளோ அப்படின்னு அவ தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொள்ள முயன்றா. ஆனாலும் அந்த ஷாக் அப்படின்றப்போ குழப்பம், பயம், நடுக்கம் இதெல்லாம் வரும். ஆனா மீராவோட பதில் தெளிவா இருக்கே. அதுக்கு பதிலா அவகிட்ட ஒரு விசித்திரமான சமநிலை இருக்கே. அதுதான் நித்யாவுக்கு இன்னும் அதிகமான அசௌகரியத்த கொடுத்தது. கவின் இப்போ கேமராவ கீழ வைக்கல. அவன் கையில அது இருந்தாலும் அவனுடைய பார்வை ஸ்க்ரீன்ல இல்ல. அவன் நேரா அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தான். சில நேரங்கள்ல கேமராவ பார்த்தா கிடைக்கிற காட்சி மற்றும் நேர்ல பார்க்கிற காட்சி 2க்கும் இடையில ஒரு சின்ன வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாடு என்ன அப்படின்னு அவனால கூட சொல்ல முடியல. ஆனா அது இருப்பதை மறுக்க முடியல. ஒரு நேரத்துல அவன் கேமராவ மீரா மீது வைத்து பார்த்தான். ஸ்க்ரீன்ல அவ சாதாரணமா நின்னுட்டு இருந்தா. ஆனா லென்ஸ கீழ போட்டவுடன் அவள சுற்றி இருந்த காத்து மட்டும் கொஞ்சம் கனமா இருந்தது போல அவனுக்கு உணர்ந்தது. அவர்கள் மெதுவா அந்த வீட்டுக்கு உள்ள இன்னும் ஆழமா நகர ஆரம்பிச்சாங்க. அது ஒரு திட்டமிட்ட முடிவு அல்ல. அங்க நின்னுட்டு இருக்கிறத விட எதையாவது புரிந்து கொள்ளணும், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு அவசர உணர்வு தான் அவங்கள முன்னாடி இழுத்துட்டு போனது. தரையில இருந்த தூசி அவர்கள் காலடியில மெதுவா எழுந்தது. அந்த சின்ன சின்ன அசைவுகளும் கூட அந்த அமைதியில பெரிதா கேட்கும் அளவுக்கு அந்த இடம் அடங்கி இருந்தது. ஒவ்வொரு அடியும் அவர்கள் அந்த வீட்டின் உள்ளே செல்லல. அந்த இடம் அவர்களை ஏற்றுக்கொள்கிறது போன்ற ஒரு உணர்வு. ஒரு பழைய அறைக்குள்ள அவங்க நுழைந்தப்ப அந்த இடத்துல இருந்த காத்து இன்னும் அடைப்பட்டதா இருந்தது. சுவர் முழுவதும் சிதைந்து போன நிறம், ஒரு மூலையில கவிழ்ந்த மேஜை, ஜன்னலில் உடைந்த கண்ணாடி, இது எல்லாமே அந்த இடம் ஒரு நாள் சாதாரணமாக இருந்ததை காட்டினாலும் இப்ப அது ஒரு காலத்துல நிறுத்தப்பட்ட நினைவா இருந்தது. மீரா இப்ப அந்த ரூம்குள்ள நுழைந்ததும் அவளுடைய நடை மெதுவா மாறினது. அவ அந்த இடத்த முதன்முறையா பார்க்கிற மாதிரி இல்ல. ஏற்கனவே தெரிந்த இடத்துக்குள்ள திரும்பி வந்த மாதிரி இருந்தது. மீரா, நித்யா அவள மெதுவா கூப்பிட்டா. பதில் வரல. அவள் சுவர்ல இருந்த பக்கத்துல போய் நின்னுக்கிட்டா. அந்த சுவர்ல எந்த எழுத்தும் இல்ல, எந்த சிம்பலும் இல்ல. ஆனாலும் மீரா விரலால அந்த சுவர மெதுவா தொட்டா. அந்த தொடுதல்ல ஒரு விதமான பழக்கம் இருந்தது. ஆமா, அவ அந்த இடத்த ஏற்கனவே பலமுறை தொட்டது போல ஒரு வெளிப்பாட கொடுத்தா. அந்த நேரத்துல கவின் கேமராவ அந்த பக்கம் திருப்பினா. ஸ்க்ரீன்ல அந்த சுவர் மட்டும்தான் தெரிந்தது. ஆனா ஒரு கணம் அந்த சுவரின் மேல ஒரு மங்கலான ஷேடோ ஓடுனது போல தோன்றினது. அது தெளிவா இல்ல. அது எந்த ஒரு வடிவமும் எடுக்கல. ஆனா அது இருந்தது. அவன் கண்ண சிமிட்டி திரும்ப பார்த்தப்போ அது மறைந்து போனது. நீங்க நீங்க ஏதாவது வித்தியாசமா பார்த்தீங்களா? கவின் கேட்டான். நீ என்ன பார்த்த? அர்ஜுன் கேட்டான். இல்ல, ஒண்ணும் இல்ல. எனக்கு கொஞ்சம் தெரியல. இப்ப நம்ம இதுலேருந்து தப்பிக்க போறோம்? முதல்ல ஸ்டெடியா அந்த வீட்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அந்த நேரத்துல மீரா மெதுவா பேச ஆரம்பிச்சா. இங்க தான் அவங்கலாம் இருந்தாங்க. அவள் அந்த சுவர பார்த்துக்கிட்டே இருந்தா. அவங்களாலயும் வெளியில போக முடியல. அந்த குரல் இப்போ மென்மையா இருந்தாலும், அது அவள் சொல்லுவது போன்ற உணர்வு இல்ல. அது ஒரு நினைவு பேசுவது போல இருந்தது. அர்ஜுன் உடனே அவகிட்ட போனா. மீரா, நீ என்ன பேசுற? நீ இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்திருக்கியா? ஏதோ பேசுற? மீரா அவன பார்த்தா. அந்த பார்வையில பயம் இல்ல. நான் தான் சொல்றனே, அவங்க இன்னும் இங்க தான் இருக்காங்க. அந்த வார்த்தைகள் அந்த அறையின் காற்ற இன்னும் கனமா மாற்றினது. அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சின்ன சத்தம் கேட்டது. அது தரையிலிருந்து வந்தது போல இருந்தது. அவர்கள் கீழே குனிஞ்சு பார்த்தாங்க. தூசியில இருந்த சின்ன சின்ன குறிகள் மெதுவா மாறிக்கிட்டே இருந்தது. அது யாரோ இப்போதான் நடந்தது போல ஃப்ரெஷ்ஷான ஃபுட் பிரிண்ட்ஸ் உருவாக்குற மாதிரி இருந்தது. ஆனா அங்க எந்த ஒரு ஆட்களும் இல்ல. நித்யா இப்ப இதை பார்த்து ஒரு படி பயந்து பின்னாடி போனா. அவர்களுடைய குரல் உடைந்தது. ஐயோ! இவ்வளோ நாளா யாரோ நம்மக்கிட்ட விளையாடுறாங்கன்னு நினச்சேன் இவ்வளோ நேரமா.
ஆனா இந்த கால் தடம் இது இது பாசிபிள் இல்லையே! கவின் கேமராவை கீழ வைத்த அந்த கால் தடத்தை ரெக்கார்ட் பண்ணா. ஸ்க்ரீன்ல அந்த குறிகள் தெளிவாக வந்தது. ஒரு பாதம், இன்னொரு பாதம். அது யாரோ இன்விசிபிளா நடந்துகிட்டு இருக்கிற மாரி. அந்த பாதங்கள் மெதுவா மீரா நின்ன இடத்த நோக்கி வந்தது. இப்போ மீரா அசையவே இல்ல. அந்த பாதங்கள் மீரா பக்கத்துல வந்து நின்னது. அந்த நொடியில மீரா மெதுவா மூச்சு இழுத்தா. அவளுடைய கண்கள் ஒரு கணம் மூடியது. அதுக்கப்புறம் அவ மெதுவா சொன்னா, "அவன் இன்னும் வெளியில போகல. உள்ளதான் இருக்கான்." அந்த வார்த்தையை கேட்டவுடன், இப்போ அந்த காலடி தடங்கள் திடீர்னு நின்னது. அந்த அறையில இன்னும் கொஞ்சம் மர்மம் கூடுனது. அவங்க 3 பேரும் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வீடு சுவர், கதவு, இருட்டு மட்டும் அல்ல. யாருக்காகவோ காத்திருக்கு. யாரோ வந்து எதையோ முடிச்சு வைக்கணும்னு காத்திருக்கு. இப்போ அந்த அறையில ஏற்பட்ட அசாதாரண அமைதி மெதுவாக ஒரு அழுத்தமாக மாறிக்கிட்டு இருந்தது. சில நொடிகளுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பார்த்த அந்த காலடி தடங்கள், காத்தோட அசைவு, மீராவோட மாறின குரல், இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்தை இன்னும் மர்மமா மாத்தியிருந்தது. அந்த அறைக்குள்ள நின்னுட்டு இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் தனியா இல்ல அப்படின்றதுக்கான உணர்வு இப்ப தெளிவா இருந்தது. அது ஒரு மாதிரி மர்மமான ஃபீலிங்கா இருந்தது. ஒரு நெருக்கமான உண்மை. அந்த உணர்வு அவர்களின் தோளின் மேல படரும் குளிர் மாதிரி இருந்தது. தெளிவாக விளக்க முடியாதது போல இருந்தது. ஆனா மறுக்க முடியாதது போலவும் இருந்தது. மீரா இப்போ அந்த காலடி சத்தம் நின்ன இடத்திலேயே இன்னும் அசையாம நின்னுட்டு இருந்தா. அவளுடைய முகத்துல எந்த சலனமும் இல்ல, எந்த பயமும் இல்ல. அதற்கு பதிலா ஒரு ஆழமான அமைதி தான் இருந்தது. ஆனாலும் அந்த அமைதி கூட இயல்பான அமைதி இல்ல. அது யாரோ அவள உள்ளிருந்து அமைதியாக்குன மாதிரி இருந்தது. அவ மெதுவா தலைய தூக்கி அந்த அறையோட வெறும் வெற்றிடத்த பார்த்தா. ஆனா அந்த பார்வை வெறும் இடத்த நோக்கியது அல்ல. அது யாரையோ நேரடியாக அவள் பார்த்த மாதிரி இருந்தது. அந்த நொடியில அவ தனியா இல்ல அப்படின்றதுக்கான உணர்வு மத்த 3 பேருக்கும் இன்னும் வலுவானது. "மீரா, வா மீரா, வெளியில போலாம்." அர்ஜுன் இப்போ மீராவ அணுக முயன்றான். அவனோட குரல்ல கட்டுப்பாடு இருந்தாலும், அவனுடைய நடையில ஒரு கொஞ்சம் பதட்டமும், தயக்கமும் இருந்தது. அவன் இப்போ மீரா கிட்ட ஒரு படி பக்கத்துல வந்தவுடன், மீரா இப்ப திடீர்னு மெதுவா சிரித்தா. அந்த பெரிய சிரிப்பு. அந்த சிரிப்பு ரொம்ப சத்தமா கேட்டது. அந்த சிரிப்புல அவ வழக்கமா இருந்த அவளுடைய மென்மை மறைந்து போய்விட்டது. இப்போ அவ மெதுவா பேச ஆரம்பிச்சா. "நீங்க ஏன் இதுக்கு இவ்ளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க?" அந்த குரல் மீராவுடைய குரல் இல்ல. அது யாரோ நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒருத்தர் கடைசியா பேச ஆரம்பிக்கிறது போல இருந்தது. அந்த ஒரு வாக்கியத்தை கேட்டவுடன் அர்ஜுன் உடனே ஒரு படி பின்னாடி போனா. நித்யா கைய வாயில பொத்திக்கிட்டா. அவள் கண்கள்ல அந்த நொடியில பயம் தெளிவா தெரிஞ்சது. கவின் கேமராவ அவன் மேல வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுடைய கைகள் கொஞ்சம் நடுங்குனாலும் அவன் அத நிறுத்தல. அந்த ஃப்ரேம்ல மீரா நின்னுட்டு இருந்தா. ஆனா அவ பாடி லாங்குவேஜ் மாறி இருந்தது. அவளுடைய தோள்கள் கொஞ்சம் வித்தியாசமா உறைந்திருந்தது. அவளுடைய கண்கள் சிமிட்டாமல் ஒரே இடத்துல நிலைத்திருந்தது. அந்த கேமரா ஸ்க்ரீன்ல தெரிகிற மீரா மற்றும் அவர்களுக்குள் நின்னுட்டு இருந்த மீரா 2ம் ஒரே மாதிரி இல்ல. இப்போ அர்ஜுன் தடுமாறி கேட்டான். "யார் நீ?" அந்த கேள்வி அவன்கிட்ட இருந்து தானா வந்தது. அவன் அதை யோசித்து கேட்கல. மீரா இப்ப மெதுவா தலையசைத்தா. அந்த அசைவு அவளுடைய இயல்பான அசைவு இல்ல. அது யாரோ புதிய உடலை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் மாதிரி இருந்தது. அவளுடைய உதடுகள் கொஞ்சம் திறந்தது. "நான் போகல. நான் தான் சொன்னனே." அந்த வார்த்தைகள் அந்த அறையின் காற்றை முழுவதும் நிரப்பினது. அது ஒரு தகவல் போல இல்ல. அவ சொன்னது புரியல. "நான் போகல" அப்படின்ற ஒரு சொல்லுல உறுதி இருந்தது. ஆனா அது ஒரு மறுப்பாக இல்ல. அந்த நேரத்துல மீராவோட கைகள் மெதுவா அசைந்தது. அவளுடைய விரல்கள் கொஞ்சம் குளிர்ந்த காற்றை பிடிக்க முயற்சிக்கும் மாதிரி விரிந்தது. அவ திடீர்னு தன்னோட மார்ப கொஞ்சம் பிடிச்சா. அவ மூச்சு ஒரு நொடிக்கு தடுமாறினது. அந்த நொடியில அவள் முகத்துல ஒரு வேதனை தெரிந்தது. அது ஒரிஜினல் மீராவுடையது. "மீரா, என்னாச்சுடி உனக்குன்னு?" நித்யா அவளை நோக்கி ஓடுனா. அவ கையை பிடிக்க முயன்றா. அந்த தொடுதலின் அடுத்த நொடியில மீரா இப்ப திடீர்னு அவளை தள்ளிவிட்டா. அது பெரிய தள்ளல் இல்ல. ஆனா நித்யா எதிர்பார்க்காதனால அவ பேலன்ஸ்லேருந்து பின்னாடி விழுந்தா. அந்த ரியாக்ஷன் மீரா கிட்ட இருந்து வராது அப்படின்னு அவளுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு ஆக்ஷன் கூட அந்த நிலையை இன்னும் ஆபத்தானதா மாற்றுனது. "என்ன தொடாத!" அப்படின்னு மீரா கத்துனா. மீரா பேசுற விதம் வித்தியாசமா இருந்தது. ஆமா, அது ஒரு கட்டளை போல இருந்தது. மீராவுக்கு உள்ள இருந்தது கட்டளை போட்டது. அந்த நொடியில கவின் கேமரா ஸ்க்ரீனை பார்த்தான். அந்த ஃப்ரேம்ல மீராவோட கண்கள் கொஞ்சம் டார்க்காகி இருந்தது போல தோன்றினது. அது லைட்டனிங்கோட எஃபெக்டா இருக்கலாம். ஆனாலும் அந்த கண்களோட ரிஃப்ளெக்ஷனும் மாறி இருந்தது. மீரா மெதுவா நடக்க ஆரம்பிச்சா.
அவளுடைய நடையின் ரிதம் மாறியிருந்தது. அது அவள் வழக்கமாக நடக்கிற வேகம் இல்ல. அவ அந்த ரூம விட்டு வெளியில போற வழிய நோக்கி நடந்தா. ஆனா அது வெளியில போக முயற்சி இல்ல. அது அந்த வீட்டின் உள்ள இன்னும் ஆழமா போற நட போல இருந்தது. அர்ஜுன் இப்போ மீராவ தடுத்து நிறுத்த முயன்றான். அவன் முன்னாடி போய் நின்னான். "மீரா! நில்லு மீரா! நீ எங்க போற?" மீரா நின்னா. அவ மெதுவா அவன பார்த்தா. "நான் அவன கண்டுபிடிக்கணும்." "யார கண்டுபிடிக்கணும்?" அர்ஜுன் கேட்டான். "அவன் இன்னும் இங்க தான் இருக்கான்." அந்த வார்த்தைகள் அந்த வீட்டின் உள்ளே இன்னும் பெரிய அர்த்தத்தை எடுத்தது. அது யார குறிக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஆனா அந்த அவன் அந்த வீட்டோட நேரடியா சம்மந்தப்பட்டவன் அப்படின்றது மட்டும் தெளிவா இருந்தது. அந்த நேரத்துல வீட்டுக்கு உள்ள இருந்து திடீர்னு ஒரு சத்தம் வந்தது. அது மேல் தளத்துல இருந்து வந்தது போல இருந்தது. ஏதோ ஒரு பொருள் விழுந்த மாதிரி அந்த சத்தம். ஆனா அந்த இடத்துல எக்கோவாகி அந்த டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்தினது. மீரா இப்போ அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி திரும்பினா. அவ முகத்துல இப்போ ஒரு புதிய மாற்றம் இருந்தது. அது ஒரு பயம் அல்ல, அது ஒரு நோக்கம். அவ மெதுவா மேல போற படிகளை நோக்கி நடந்தா. மத்த 3 பேரும் அங்கதான் நின்னுட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலை ஒரு பேய் பிடித்த நிலை மட்டும் இல்ல. இது ஏதோ நமக்கான ஒரு வழியும். யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுல இன்னும் சிக்கியிருக்காங்களோ, அவங்கள அடைய இவளுடைய உடல் பயன்படுத்தப்படுதோ. மீரா அந்த படிகளின் முதல் அடியை ஏறினா. அவள் ஒரு நொடிக்கு கூட திரும்பி பார்க்கல. அந்த நொடியில மத்த 3 பேருக்கு ஒரு உண்மை தெளிவானது. அவங்க இப்ப வெளியில போக முடியாது. இப்போ மீரா மூலமா இவங்க யாரையோ கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அவன கண்டுபிடிச்சுட்டா நம்ம வெளியில போயிரலாமா? மீரா முதல் படி ஏறின அந்த நொடியில அந்த வீட்டோட உள்ளே இருந்த காற்றோட தன்மை திரும்ப மாறினது. கீழே இருந்த அறைகள்ல ஒரு அடைபட்ட அமைதி இருந்ததுனால மேல்தளத்தை நோக்கி எழு அந்த படிகள்ல ஒரு வகையான எதிர்பார்ப்பு இருந்தது. யாரோ மேல காத்துட்டு இருக்காங்க, யாரோ வர வேண்டும் அப்படின்னு பல நாட்களா நிறுத்தப்பட்டிருந்த ஒரு நேரம் இப்போ திரும்ப நகர ஆரம்பித்தது போல இருந்தது. அந்த படிகளின் மேல் பகுதி முழுக்க இருட்டுல மறைந்திருந்தாலும் அந்த இருட்டு வெறும் வெளிச்சமின்மை மட்டும் இல்ல, அது எதையோ மறைச்சு வச்சிருந்தது. அந்த உணர்வு 3 பேரையும் அங்கேயே நிறுத்திவிட்டது. அர்ஜுன் தான் இப்ப முதல்ல அசைஞ்சான். மீராவ அப்படியே அங்கேயே விட்டுட முடியாது அப்படின்றது அவனுடைய முதல் எண்ணம். அவனுக்குள்ள பயம் இருந்தாலும் அந்த எண்ணம் அதை தள்ளி வச்சது. அவன் மெதுவா மீராவை தொடர்ந்து முதல் படியை ஏறினான். அவனுடைய காலடி அந்த மரத்தில் பதிந்த நொடியில அந்த சின்ன சத்தம் கூட அந்த இடத்துல தேவையில்லாமல் பெரிதா ஒலித்தது. பின்னாடியே நித்யா வந்தா. அவ ஒவ்வொரு அடியையும் கவனமா வச்சா. அவள் பார்வை ஒருபோதும் மீராவில இருந்து விலகவே இல்ல. கவின் கடைசியா வந்தான். கேமரா இன்னும் அவனோட கையில தான் இருந்தது. ஆனா இப்போ அது ஒரு ரெக்கார்டிங் டிவைஸ் இல்ல. அவர்கள் உண்மையை படம் பிடிக்க வேண்டிய ஒரே சாட்சி இதுதான். மேலே போனப்போ அந்த காற்று இன்னும் குளிர்ந்திருந்தது. அது ஒரு இயல்பான இரவின் குளிர்ச்சி அல்ல. அது ஒரு ஈரமான நீண்ட நாட்களாக சூரிய ஒளியே பார்க்காத இடத்தோட குளிர். அந்த வாசனையில ஒரு பழைய மரத்தின் மணமும் அதோடு சேர்ந்து விளக்க முடியாத ஒரு கனமான வாசனையும் கலந்திருந்தது. அது நெருக்கமா இருந்தாலும் அது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியல. அந்த வாசனை மெதுவா அவர்களின் மூச்சை நிரப்ப ஆரம்பிச்சிருந்தது. மீரா மேல போனவுடன் நின்னுட்டா. ஒரு நீண்ட வராண்டாவின் நடுவுல நின்னுட்டு இருந்தா. அந்த வராண்டாவோட 2 பக்கமும் கதவுகள் இருந்தது. அது அனைத்துமே மூடியிருந்தது. அந்த கதவுகள் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்னொன்னும் தனித்தனி அமைதியை தாங்கிக்கிட்டு இருந்தது போல தோன்றினது. அந்த இடத்துல நேரம் நின்னுட்டது போல ஒரு உணர்வு. எந்த சத்தமும் இல்ல, எந்த அசைவும் இல்ல. மீரா மெதுவா தலையை திருப்பினா. அவளுடைய பார்வை அந்த கதவுகளில் ஒன்றின் மீது நிலைத்திருந்தது. அது மற்ற கதவுகள்ல இருந்து வேறுபடல. ஆனாலும் அதுதான் அப்படின்னு அவளுக்கு தெரிந்தது போல இருந்தது. அவள் அந்த கதவை நோக்கி நடந்தா. அவள் காலடி சத்தம் அந்த நீண்ட வராண்டாவில் நீளமா கேட்டது. மீரா, ப்ளீஸ் நில்லு மீரா. அர்ஜுன் மெதுவா சொன்னான். அவன் குரல் அந்த இடத்துல தள்ளாடினது போல இருந்தது. ஆனா மீரா நிக்கவே இல்லை. அவ அந்த கதவு முன்னாடி வந்து நின்னா. சில வினாடிகள் அவ அசையாம நின்னா. அதுக்கப்புறம் அவ மெதுவா கையை உயர்த்தினா. அவளுடைய விரல்கள் அந்த கதவின் மேல தொட்டது. அந்த நொடியில அந்த கதவின் மறுபுறத்துல இருந்து ஒரு சின்ன சத்தம் வந்தது. அது ஒரு தட்டல் இல்ல, யாரோ உள்ள இருந்து கையை சுவர்ல இழுக்கிற மாதிரி. நித்யா இப்போ உடனே மூச்சை நிறுத்திக்கிட்டா. அவளுடைய கண்கள் இப்போ அந்த கதவுலயே இருந்தது. அர்ஜுன், அங்க யாரோ இருப்பாங்களோ? அவ மெதுவா சொன்னா. மீரா இப்போ மெதுவா பேசினா. நான் வந்துட்டேன். அந்த குரல் இப்போ முழுக்க அவளுடையது இல்ல, அது யாரோ ஒருவரை உறுதிப்படுத்தும் குரல். அர்ஜுன் இப்போ உடனே முன் வந்தான். மீரா, வேண்டாம் மீரா, இந்த கதவை ஓப்பன் பண்ணாத அவன் சொன்னான். ஆனா அவன் கை அவள் கைக்கு மேல வச்சான். அந்த தொடுதலின் அடுத்த நொடியில மீரா இப்ப திடீர்னு
அர்ஜுனை பார்த்தா அவள் கண்கள் இப்போ முழுக்க மாறி இருந்தது. கையை எடு, அவன் எனக்காக தான் காத்துட்ருக்கான். அந்த வார்த்தைகள் அவளை தள்ளி வைக்க முடியாத ஒரு காரணம் போல இருந்தது. அவள் இப்போ கதவை தள்ளுனா. கிரீச்சின்னு சத்தம். அந்த கதவு மெதுவாக திறந்தது. அந்த அறையின் உள்ள முழுக்க இருட்டாக இருந்தது. ஆனால் வெளிச்சம் சரியாக உள்ளே வரலை. ஆனால் எல்லாமே மங்கலாக தான் இருந்தது. இப்போ 3 பேரும் உள்ளே பார்த்தாங்க. அந்த அறை மற்ற அறையை போல இல்லை, அது காலியாக இல்லை. அந்த அறையோட நடுவில் ஒரு நாற்காலி இருந்தது. அந்த நாற்காலியில் யாரோ உட்காந்துருந்த மாதிரியான ஒரு ஆழமான அடையாளம். அதுக்கு பக்கத்தில் தரையில் ஒரு பழைய கேமரா. கவின் இப்போ உடனே அதை பார்த்தான். அவள் கையில் இருந்த கேமரா ஒரு நொடிக்கு கனமாக உணர்ந்தது. இது இது அப்படின்னு கவின் மெதுவாக சொன்னான். யாரோ ஒருவேளை முன்னாடியே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்களோ? மீரா இப்போ அந்த அறைக்குள்ளே நுழைந்தா. அவன் மெதுவாக அந்த நாற்காலியை நோக்கி நடந்தா. அந்த நேரத்தில் அந்த அறையின் உள்ளே காற்று திடீர்னு மாறினது. ஒரு நொடிக்கு அந்த நாற்காலியில் யாரோ உட்கார்ந்திருந்த மாதிரி தோன்றினது. அடுத்த நொடியில் அது மறைந்தது. நித்யா இப்போ பின்வாங்கினா. இல்லை, இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது, நம்ம உடனே வெளில போகணும். அவளுடைய குரல் உடைஞ்சது. ஆனால் அர்ஜுன் எதுவும் அசையலை. அவன் அந்த கேமராவை எடுத்தான். அதை ஆன் பண்ணான். ரெக்கார்டிங். ஸ்க்ரீனில் அந்த ரூம் தெரிஞ்சது. ஆனால் அந்த ஃப்ரேமில் அந்த நாற்காலியில் யாரோ உட்காந்துருந்தான். அவனுடைய முகம் தெளிவாக தெரியல. ஆனால் அவன் அங்கே தான் இருந்தான். கவின் இப்போ மூச்சை நிறுத்திக்கிட்டான். யார் இது? மீரா மெதுவாக சொன்னான். நான் தான் சொன்னனே, அவன் இங்கே தான் இருக்கான். அந்த நொடியில் அந்த கேமரா ஸ்க்ரீனில் இருந்த உருவம் மெதுவாக தலையை தூக்குனது. அது நேராக லென்ஸை பார்த்தது. அந்த பழைய கேமராவை அர்ஜுன் கையில் எடுத்த நொடியில் அது ஒரு சாதாரண பொருளாக இல்லை. அது எல்லாருக்குமே இப்போ தெளிவாயிருச்சு. அந்த கேமரா மேலே படிந்திருந்த தூசி, அது மேலே கீறி இருந்த சின்ன சின்ன கீறல்கள், அதை யாரோ அவசரமாக கைவிட்டு சென்றதன் சுவடுகளை இன்னும் தாங்கிக்கிட்டு இருந்தது. அது நீண்ட காலமாக அங்கே இருந்தாலும் அது முழுமையாக இறந்த பொருளாக மாறல. அதற்குள்ளே இன்னும் ஏதோ ஒரு உயிருடன் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருந்தது. அந்த கேமராவை ஆன் பண்ணுறப்ப தான் அந்த ஸ்க்ரீன் ஒரு நொடிக்கு ஃப்ளிக்கர் ஆனது. அது பேட்டரி இல்லாமல் இருக்க வேண்டிய நேரத்தில் கூட உயிர் பெற்று இருந்தது. ரெக்கார்டிங், ப்ளேபேக். அந்த ஸ்க்ரீனில் முதல்ல எதுவும் தெளிவாக தெரியல. ஏதோ ஸ்டாட்டிக் மாதிரி ஒரு சின்ன குழுக்கள். ஃப்ரேம் சரியாக செட்டிலாக சில வினாடிகள் எடுத்தது. அதுக்கப்புறம் மெதுவாக ஒரு காட்சி உருவாக ஆரம்பிச்சிருந்தது. அது இதே வீடு தான். ஆனால் அது இப்போது அவங்க நின்றுட்டுருக்கிற நிலைமையில் இல்லை. அந்த வீடு கொஞ்சம் குறைவாக தான் சிதிலமடைந்திருந்தது. சுவரின் பெயிண்ட் முழுமையாக உதிர்ந்து போகலை. ஜன்னல்கள் கூட முழுமையாக உடையலை. அதாவது இந்த பதிவு பழையது. கேமராவை பிடிச்சிருந்தவர் ஓரளவு நடுங்கிக்கிட்டு தான் இருந்திருப்பார் போல. அந்த நடுக்கம் ஃப்ரேமில் தெளிவாக தெரிந்தது. அந்த கேமராவின் ஆங்கிள் அந்த இடத்தின் ஒவ்வொரு மூலையையும் பயத்தோடு பதிவு செய்தது போல இருந்தது. அந்த காட்சியில் 3 பேர் இருந்தாங்க. இவர்களுடைய வயதில் இருந்தாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவர்கள் சிரிக்க முயன்றாலும் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பதட்டம் இருந்தது. அது இந்த 4 பேரும் சில நிமிடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைமையை அப்படியே நினைவூட்டினது. இவங்க கூட நம்மள மாதிரி தான் உள்ளே வந்திருப்பாங்களோ? கவின் மெதுவாக சொன்னான். அவனுடைய குரலில் ஒரு திகைப்பு. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்தவங்க அந்த வீட்டுக்கு உள்ளே நடந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேசுகிற குரல்கள் அந்த ஸ்பீக்கரில் மந்தமாக கேட்டது. அந்த குரல்கள் தெளிவாக இல்லை அப்படின்னாலும் அவங்க கேஷுவலாக பேச ஆரம்பித்து மெதுவாக சீரியஸாக மாறுவது தெரிந்தது. அந்த காட்சியில் இருந்த ஒருத்தன் கேமராவை திருப்பி தன்னையே ரெக்கார்ட் பண்ணான். அவன் முகத்தில் ஒரு ஃபோர்ஸ்டு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நம்மளுடைய பயம்தான் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வார்த்தை அந்த இடத்துல ஒரு வினாடிக்கு நிலைத்தது. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டிங்கில் முதல் சின்ன மாற்றம் நடந்தது. கேமராவின் ஃப்ரேமில் இருந்த நிழல்கள் கொஞ்சம் வேறுபட ஆரம்பித்தது. அது நேரடியாக காணக்கூடிய மாற்றம் இல்லை. ஆனால் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்த இவங்க 4 பேருக்கும் அது உணரப்பட்டது. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த 3 பேருக்கும் அது தெரியலை. அவங்க இன்னும் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த பெண் திடீர்னு நின்னா. அவள் மெதுவாக சுற்றி பார்த்தா. உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குதா அப்படின்னு அவள் கேட்டா. அந்த வார்த்தையை கேட்ட நொடியில் இந்த அறையில் நின்றுட்டு இருந்த மீரா மெதுவாக மூச்சு இழுத்தா. இது கோயின்சிடன்ஸ் இல்லை அப்படின்னு நித்யா உடனே உணர்ந்தா. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த அந்த பெண் அடுத்த நொடியில் மெதுவாக சொன்னா. உங்கள் பேரை சொல்லுங்க. அந்த குரல் அவள் வாயிலிருந்து வந்தாலும் அது அவளுடைய குரல் இல்லாதது போல இருந்தது. அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த மீரா திடீர்னு அந்த வார்த்தையை திரும்ப இவங்க கிட்ட சொன்னா. இந்த ரெக்கார்டிங்கில் பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணு சொல்லுதுல, அது போல் நீங்களும் உங்கள் பேரை சொல்லுங்க. இப்போ 2 காலங்கள் ஒரே நேரத்தில் நடந்தது. ஒரு பழைய பதிவு, இப்போது கரண்ட்டாக நடக்கிற நிகழ்வு. அர்ஜுன் இப்போ உடனே அந்த பழைய கேமராவை கீழே போட போனான். நிறுத்து அப்படின்னு கேமராலேருந்து ஒரு குரல். ஆனால் அந்த ரெக்கார்டிங் நின்றுடலை. தொடர்ந்து அந்த காட்சியில் இருந்த அந்த பெண் இப்போ கேமராவிலேயே முன்னாடி நடந்தா.
அவளுடைய கண்கள் வெறுமையாக மாறினது. அவள் குரல் இப்போ மாறினது. லதா. இப்போ அந்த பெண் தன்னோட பெயரை சொன்னா. அந்த நொடியில் அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த ஃப்ரேம் முழுவதும் கிளிச் ஆனது. ஒரு வினாடிக்கு அந்த பெண்ணோட பின்னாடி ஒரு உருவம் இப்போ தெளிவாக தெரிஞ்சது. அடுத்த நொடியில் அது மறைந்து போனது. அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த அந்த பெண் இப்போ திடீர்னு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சா. என்னை யாரும் வெளியில் கொண்டு போகலையே. அந்த குரல் அந்த அறையில் இப்போ திரும்ப கேட்டது. மீரா இப்போ அதையே ரிப்பீட் பண்ணா. என்னை யாரும் வெளியில் கொண்டு போகலையே. நித்யா இதை பார்த்து கிட்டத்தட்ட அழ ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ் ப்ளீஸ் அர்ஜுன், அதை கீழே போடு, அதை பார்க்காத, அந்த கேமராவை பார்க்காத. ஆனால் அர்ஜுன் கையில் இருந்த அந்த கேமரா ரெஸ்பாண்ட் பண்ணலை. அவன் கீழே போட முயன்றாலும் அது தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தது. அது அவர்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, அந்த கேமராவோட கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருந்தாங்க. இப்போது அந்த ரெக்கார்டிங் குழப்பமாக இருந்தது. கேமரா ஷேக் ஆனது, யாரோ ஓடுற சத்தம், யாரோ கத்துற சத்தம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் திடீர்னு ஃப்ரீஸ் ஆனது. ஒரே ஒரு இமேஜ் மட்டும். அந்த நாற்காலியில் உட்காந்துட்டு இருந்த ஒரே ஒரு மனுஷன். அவன் முகம் இந்த தடவை கொஞ்சம் தெளிவாக இருந்தது. அவன் கண்கள் கேமராவை இப்போ நேராக பார்த்தது. அவனுடைய உதடுகள் மெதுவாக அசைந்தது. இவளை விட்டுட்டு போங்க. அந்த வார்த்தைகள் அந்த ஸ்பீக்கர்ல இருந்து மட்டும் வரல, அது அந்த அறையிலேயே ஒலித்தது. இப்போ அந்த நொடியில் மீரா திடீர்னு நின்றுட்டா. அவளுடைய கண்கள் ஒரு கணம் இயல்புக்கு திரும்பினது. என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னான். அவன் இன்னும் இங்கே தான் இருக்கான். அந்த ரெக்கார்டிங் திடீர்னு இப்போ ஆஃப் ஆனது. இப்போ இந்த ரூமில் திரும்ப அமைதி. ஆனால் அந்த அமைதி இப்போ வேறு மாதிரி இருந்தது. இப்போ மற்ற 3 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வீட்டில் இருந்த எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. யாரோ உள்ளே வந்து ட்ராப் ஆகியிருக்காங்க. யாரோ இன்னும் இங்கே அவங்கள ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவன் ஒரு விக்டிம் மட்டும் இல்லை, அவன் இன்னும் உயிரோடு இருக்கானா, இல்லை அவன் வெளியில் போக முயற்சிக்கிறானா? என்ன நடக்குதுன்னே புரியலையே. இது ஒரு கேமா? இது ஒரு லூப்பா? இது என்ன விஷயம்? மூன்று பேரும் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முயற்சித்தாங்க. கடந்த காலத்தில் மாட்டிக்கிட்ட ஒருத்தனை விடுவிக்கணுமா? அவனை விடுவிச்சிட்டோன்னா இந்த லூப் ரிப்பீட் ஆகாதா, ஸ்டாப் ஆகிடுமா அப்படின்னு அவங்களுக்குள்ள யோசிச்சாங்க. மீரா அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச பின்னாடி சில நொடிகள் அமைதியாக இருந்தா. அவள் கண்களில் அந்த முந்தைய வெறுமை ஒரு கணம் குறைந்தது போல தோன்றினது. ஆனால் அது நீண்ட நேரம் நிலைக்கலை. அவள் முகத்தில் திரும்ப அந்த அடக்கப்பட்ட அமைதி திரும்ப வந்தது. அந்த அமைதி இப்போ வேறொரு அவதாரை எடுத்தது. அது யாரோ உள்ளிருந்து திரும்ப அவளுடைய கட்டுப்பாட்டை எடுத்தது மாதிரி இருந்தது. அவள் மெதுவாக மூச்சை இழுத்தா. அந்த மூச்சில் ஒரு சின்ன தடை இருந்தது. அவளுக்கு உள்ள யாரோ இன்னும் இருப்பதை நினைவூட்டும் வகையில் இருந்தது. அர்ஜுன் இப்போ கேமராவை கீழே வச்சான். அவனுடைய பார்வை மீராவை நோக்கி இருந்தது. நம்ம இங்கேருந்து உடனே வெளியில் போகணும் இப்போவே அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அது ஒரு முடிவு மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு உறுதி இருந்தது. உறுதியாக இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கணும். அந்த இடம் அவர்கள் நினைப்பதை விட வேறுபட்டது போல இருந்தது. இப்போதான் அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டான், இது ரொம்ப ஆபத்தானது. நித்யா அந்த அறையின் மூலையில் நின்றுட்டு இருந்தா. அவள் யோசிக்க முயன்றா. நடந்ததெல்லாம் புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணா. அந்த ரெக்கார்டிங் அது ஒரு லூப் மாதிரி இருக்கே, அவள் மெதுவாக சொன்னா. அவங்க என்ன பண்ணாங்களோ அதே விஷயம் இப்போ நமக்கு ரிப்பீட் ஆகுதே. பழைய ரெக்கார்டிங்கில் இருந்த விஷயம் நமக்கு ரிப்பீட் ஆகுதே. அவள் சொன்ன அந்த விளக்கம் சரியாக இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம் மிஸ்ஸிங். அந்த லூப்பு யாரால் கண்ட்ரோல் பண்ணப்படுது? கவின் மட்டும் இன்னும் கேமராவை பார்த்துட்டு இருந்தான், அவனுடைய கேமராவை. அந்த ஸ்க்ரீன் இப்போ ஆஃபாக இருந்தாலும் அவனுடைய மனசில் அந்த லாஸ்ட் ஃப்ரேம் இன்னும் நின்றுட்டு இருந்தது. அந்த நாற்காலியில் இருந்த மனுஷன், அவனுடைய உதடுகள் அசைந்து சொன்ன அந்த வார்த்தை, அவளை விட்டுட்டு போங்க. அந்த குரல் ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தது. அப்போது நம்ம மீராவை விட்டுட்டு போயிடணுமா? மீராவை விட்டுட்டு போனோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாமா? அது இன்னும் தனியாக இருந்த ஒரு மனிதரோட முயற்சி. அந்த நேரத்தில் தான் அந்த மாற்றம் ஆரம்பித்தது. முதல்ல அது ஒரு சின்ன மாற்றமாக இருந்தது, காற்றின் ஓட்டத்தில் ஏற்பட்ட மாற்றம் மாதிரி. அந்த அறையில் இருந்த குளிர்ந்த காற்று கொஞ்சம் நகர்ந்தது போல இருந்தது. அது ஒரு டைரக்ஷனுக்கு மட்டும் போனது. அந்த டைரக்ஷன் கவின் நின்ன இடம். அவன் முதல்ல அதை கவனிக்கலை. ஆனால் சில வினாடிகள் கழித்து அவன் தன்னுடைய தோள்களில் ஒரு சின்ன குளிர் படர்ந்தது போல உணர்ந்தான். அது காற்று இல்லை, அது ஒரே இடத்துல மட்டும் இருந்த குளிர். இப்போ அவன் மெதுவாக தலையை திருப்பினான். அவனுக்கு பின்னாடி யாரும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு மறைந்து விடலை. அவன் மெதுவாக அந்த உணர்வு அதிகரித்தது. இப்போ கவினோட மூச்சு மாறினது. ஏதோ அப்படின்னு அவன் ஏதோ சொல்ல முயன்றான். அந்த வார்த்தைகள் முழுமையாக வரல. மீரா திடீர்னு அவனை நோக்கி பார்த்தா. அவளுடைய பார்வை இப்போ நேராக கவின் மேலே இருந்தது. இப்போ அவன் கிடையாது. இந்த வார்த்தை யாரை நோக்கியும் இல்லாமல் வந்தது. இப்போ நீ தானே? மீரா கவினை பார்த்து சொன்னா. அந்த ஒரு சென்டென்ஸ் அந்த அறையின் காற்றை முழுவதும் நிறுத்தினது போல இருந்தது. அர்ஜுன் உடனே கவின் பக்கம் திரும்பினான்.
டேய் உனக்கு என்னடா ஆச்சு? கவின் பதில் சொல்ல முயன்றான். ஆனால் அவனுடைய குரல் வரலை. அவன் திடீர்னு கண்களை மூடினான். அவனுடைய உடல் ஒரு நொடிக்கு உறைந்தது. அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்த கேமரா தானாகவே ஆன் ஆனது. ரெக்கார்டிங் ஸ்க்ரீனில் கவினோட முகம் தெரிந்தது. ஆனால் அவனுடைய கண்கள் மெதுவாக மாற ஆரம்பிச்சது. அவன் கண்களை சிமிட்டவே இல்லை. அந்த பார்வை கேமராவுக்கு நேராக இல்லை. அது யாரோ வேறு ஒருவரை பார்த்த மாதிரி இருந்தது. என்னாச்சு கவின்? கவின்! நித்யா அவனை கூப்பிட்டா. அவன் மெதுவாக பேச ஆரம்பிச்சான். என்னையும் யாரும் பார்க்கல. அந்த குரல் அவனுடைய குரல் இல்லை. அர்ஜுன் உடனே அவனை கையில் பிடிக்க முயன்றான். ஏய் கவின், இங்கே பாருடா, என்ன பாருடா. அந்த தொடுதலின் அடுத்த நொடியில் கவின் திடீரென்று அர்ஜுனை விளக்குனான். அவனுடைய கைகள் நடுங்கலை. அவன் பாடி லாங்குவேஜ் இப்போ மாறி இருந்தது. என்னதான் விட்டுட்டு போயிட்டாங்களே, கவின் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த பெண்ணோட குரலை நினைவூட்டினது. இப்போ இது ஒரு பேட்டர்ன். மீரா மெதுவாக பின்பக்கம் நின்னா. அவள் கண்கள் இப்போ கவின் மேலே. இவனும் கேட்குறான், இவனும் பேரை சொல்லுவான். நித்யா இதை பார்த்து கிட்டத்தட்ட அழுத்துட்டா. ப்ளீஸ் எதுவும் பண்ணாதீங்க, ப்ளீஸ் மீரா, கவின் வாங்க போயிடலாம். கவின் இப்போ மெதுவாக கேமராவை கீழே வச்சான். அவன் நேராக நின்னான். அவனுடைய உதடுகள் மெதுவாக அசைந்தது. என் பேர் கவின். அவன் தன்னோட பேரை சொன்னான். அந்த நொடியில் அந்த அறையோட காற்று முழுவதும் சுழன்றது. அந்த நாற்காலி ஒரு நொடிக்கு அசைந்தது. அந்த கேமரா ஸ்க்ரீன் கிளிச் ஆனது. மீரா கண்களை மூடினா. ஒரு சின்ன சிரிப்பு அவள் உதடுகளில் தோன்றினது. அவள் இப்போ புரிஞ்சுக்கிட்டா, இந்த வீடு ஒருத்தரை மட்டும் தேர்வு செய்யலை. அது ஒருத்தரை விடாது, அது அடுத்தவரை தேடும். இன்னொருத்தர் பெயர் சொன்னால் இன்னொரு கதவு திறக்கும். கவின் தன்னோட பேரை சொன்ன அந்த நொடிக்கு பின்னாடி அந்த அறையில் இருந்த காற்று முழுவதும் மாறிவிட்டது. அது ஒரு சின்ன மாற்றம் இல்லை. அந்த இடத்தின் இயல்பே மாற்றப்பட்டது போல இருந்தது. சில வினாடிகள் யாரும் அசையவே இல்லை. ஏன்னா அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்றை முழுமையாக செயல்படுத்தியது போல உணர்ந்தாங்க. மீராவோட முகத்தில் இருந்த அந்த மெல்லிய சிரிப்பு இன்னும் ஆழமடைந்தது. இப்போ அது அவளுடைய உணர்வு அல்ல, அது அவள் உள்ளே இருந்த அந்த அந்நியத்தின் திருப்தி. கவின் நேராக நின்றுட்டு இருந்தான். அவனுடைய கண்கள் இன்னும் அந்த வெறுமையான பார்வையிலேயே இருந்தது. கண்ணை சிமிட்டாமல், ஃபோக்கஸ் இல்லாமல், ஆனால் ஏதோ ஒன்றை தெளிவாக பார்த்த மாதிரி இருந்தது. அர்ஜுன் அந்த நிலையை புரிந்து கொண்ட நொடியில் அவனுக்குள்ள ஒரு உடைந்த உணர்வு ஏற்பட்டது. இது நம்ம தப்பு தான், நம்ம இங்கே உள்ளே வந்திருக்கவே கூடாது. இப்போது நிலைமை கையை மீறி போயிடுச்சு, என்ன செய்ய முடியும்னு தெரியல. அவன் பதட்டமாக சொன்னாலும் அந்த குரல் அவனுக்கே கேட்காத மாதிரி இருந்தது. நித்யா அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்னா. அவன் கையை பிடிச்சுக்கிட்டா. அது ஒரு ஆதரவாக இல்லை, அது தன்னைத்தானே நிலைநிறுத்தி கொள்ள ஒரு முயற்சி. அவங்க 2 பேரும் மட்டும் இப்போ ஒரே உணர்வில் இருந்தாங்க. பயம் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து இப்போ இவங்க 2 பேரும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசரமும் இருந்தது. மீரா இப்போ மெதுவாக கவினை நோக்கி நடந்தா. அவளுடைய நடை இப்போ ஒரு சமநிலையோடு இருந்தது. எந்த தயக்கமும் இல்லை. அவனுக்கு பக்கத்தில் வந்து நின்னப்போ அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி தோன்ற ஆரம்பித்தாங்க. அது முகத்தில் மட்டும் இல்லை, அது அவங்களுக்குள்ளே இருந்த அந்த அமைதியில் கூட. அந்த அமைதி சாதாரண மனுஷனோட அமைதி இல்லை, அது ஒரு எதிர்ப்பில்லாத ஒரு ஒப்புதல் போல இருந்தது. அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அந்த பார்வையில் உரையாடல் இருந்தது, ஆனால் அது வார்த்தைகள் இல்லை. இப்போ நம்ம 2 பேரும் தான் அப்படின்னு மீரா மெதுவாக சொன்னா. அந்த குரலில் ஒரு மிருதுத்தன்மை இருந்தாலும் அது ஒரு மனிதருடைய மிருதுத்தன்மை இல்லை. அது ஏதோ முடிவடைந்த ஒரு விஷயத்தின் நிம்மதி போல இருந்தது. கவின் மெதுவாக தலையசைச்சான். இன்னும் 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வார்த்தை ஒரு தகவல் போல இருந்தது. அது எந்த ஒரு உணர்வையும் காட்டவில்லை, அது ஒரு கால்குலேஷன் போல இருந்தது. அந்த ஒரு சென்டென்ஸ் அர்ஜுனை அங்கேயே உரைய வைத்தது. அவன் உடனே நித்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டு பின்வாங்கினான். அந்த ஒரு நொடியில் அவன் புரிஞ்சுக்கிட்டான், இப்போ அவங்க 2 பேரும் விக்டிம்ஸ் மட்டும் இல்லை, இவங்க தான் அடுத்த டார்கெட்ஸ். அந்த உண்மை அவனுக்குள்ள ஒரு வேகமான முடிவை உருவாக்குனது. நம்ம இங்கேருந்து வெளில போகணும், இப்போவே போகணும் அப்படின்னு அவன் தெளிவாக சொன்னான். இந்த தடவை அவன் குரலில் தயக்கம் இல்லை, அது ஒரு முடிவாக இருந்தது. ஆனால் அந்த முடிவை அந்த இடம் ஏற்குமா? இல்லை. மீரா மெதுவாக சிரிச்சா. வெளியில் போகணுமா அப்படின்னு கேட்டா. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனுக்குள்ள ஒரு இடி போல இருந்தது. இந்த வீட்டில் இருந்து யாரும் வெளியில் போக முடியாது, அவன் மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் கவின் கேமராவை எடுத்தான். அது இன்னும் ஆனில் இருந்தது. அவன் அதை மெதுவாக அர்ஜுனை நோக்கி திருப்பினான். ஸ்க்ரீனில் அர்ஜுனோட முகம் தெரிந்தது. ஆனால் அந்த ஃப்ரேமில் ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. அவனுக்கு பின்னாடி இருந்த இருட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமானது போல் இருந்தது. அது ஒரு சாதாரணமான ஷேடோ இல்லை, அது அந்த ஃப்ரேமில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெசன்ஸ் மாதிரி இருந்தது. நித்யா அதை கவனிச்சா. அர்ஜுன், அவன் மெதுவாக சொன்னான். அவள் குரலில் எச்சரிக்கை இருந்தது. அர்ஜுன் உடனே திரும்பி பார்த்தான்.
அவனுக்கு பின்னாடி எதுவும் இல்லை, ஆனால் அந்த உணர்வு இருந்தது. அவன் தனியாக இல்லை, அந்த உணர்வு இப்போ அவனுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சது. இப்போது அர்ஜுனோட மூச்சு தடுமாறினது. அவன் ஒரு நொடிக்கு கண்களை மூடினான். அந்த நொடியில் அவன் தன்னோட பேரை மனசுக்குள்ளே கேட்க ஆரம்பித்தான். ஆனால் அதை வெளியில் சொல்லலை. அது அவனுக்கு உள்ளே இருந்து எழுந்தது. அவன் உடனே கண்ணை திறந்தான். இல்லை இல்லை அப்படின்னு மெதுவாக சொன்னான். அவன் தன்னை தானே எதிர்த்தான். அந்த ரியாக்ஷன் மீராவோட கவனத்தை ஈர்த்தது. அவன் மெதுவாக அவனை நோக்கி வந்தா. நீ ஏன் உன்னை கட்டுப்படுத்துகிற? அவன் மெதுவாக சொன்னான். அந்த குரலில் ஒரு சின்ன ஆச்சரியம் இருந்தது. கவின் அவளை பார்த்தான். ஆமாம், அவன் கொஞ்சம் கட்டுப்படுத்துவான், அவன் ஈஸி டார்கெட் கிடையாது அப்படின்னு கவின் மீராவை பார்த்து சொன்னான். அந்த வார்த்தை அந்த இடத்துல இன்னும் கூடுதலான டென்ஷனை உருவாக்குனது. இப்போது இது ஒரு அடுத்த பேய் பிடிக்கும் முயற்சி மட்டும் இல்லை, இது ஒரு போராட்டம். அர்ஜுன் மெதுவாக பின்னாடி நகர்ந்தான். அவன் கையை நித்யா பிடிச்சிக்கிட்டே இருந்தா. அவங்க 2 பேரும் அந்த அறையோட கதவை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க. இது ஒரு ஓட்டம் அல்ல, இது ஒரு கவனமான ரீட்ரீட். ஆனால் மீரா இப்போ அவங்க முன்னாடி நின்னா. அவள் வழியை மறைச்சா. உங்களால் இப்போ போக முடியாது அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அந்த நேரத்தில் வீட்டுக்கு உள்ளே இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தது. அது மேலே இருந்து வரல, கீழே இருந்து அல்ல, அது முழு கட்டிடத்திலிருந்து வந்தது போல இருந்தது. அந்த சத்தம் அந்த நிலைமையை ஒரு கட்டத்துக்கு மேலே கொண்டு போனது. கவின் இப்போ கேமராவா ஒரு ரோபோ போல கீழே வச்சான். அவன் மெதுவாக அர்ஜுனை நோக்கி நடந்தான். அவன் நடை இப்போ ஒரே மாதிரி இருந்தது. கண்ட்ரோல்டாக, காமாக, சர்டைனாக இருந்தது. அர்ஜுன் இப்போது கவினை பார்த்து நின்னான். அவன் ஓடலை, அவன் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அந்த நொடியில் அவனுக்குள்ள ஒரு உண்மை தெளிவானது. இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க வெளியில் போகணும். ஆனால் அதை விட முக்கியமானது இந்த லூப்பை முதல்ல உடைக்கணும். அந்த அறையில் இப்போ 4 பேர் இருந்தாங்க. அதில் 2 பேர் பொசிஷன் ஆகிட்டாங்க. அந்த 2 பேரும் உண்மையாக இருக்காங்க. அர்ஜுன் அந்த சில வினாடிகள் தன்னுடைய பயத்தை ஒரு பக்கத்துக்கு தள்ள முயன்றான். ஓடுவது ஒரு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு அவன் புரிந்துட்டு இருந்தான். வெளியில் போக முடியாத ஒரு இடத்துல உள்ளே நடக்கிறத புரிந்து கொள்வது தான் ஒரே வழி. அந்த விஷயம் அவனுக்குள்ள ஒரு உறுதியை கொடுத்தது. இப்போ அவன் மெதுவாக சுற்றி பார்த்தான். அந்த அறை முன்னாடி பார்த்தது போல ஒரு வித்தியாசமான அறையாக இருந்தது. ஆனால் இப்போ அது வேறொரு அடுக்கு கொண்டது. அந்த நாற்காலி, அந்த சுவர், அந்த தரை எல்லாமே ஏதோ ஒன்றை மறைத்துக்கிட்டு இருக்கிறது போல தோன்றினது. அந்த பார்வை அந்த நாற்காலியில் நின்னது. அந்த கேமராவில் தெரிந்த அந்த உருவம் அவனோட மனசில் இன்னும் தெளிவாக இருந்தது. அந்த மனிதன் சொன்ன வார்த்தை, அவளை விட்டுட்டு போங்க, அது ஒரு வார்னிங் மட்டும் இல்லை, அது அந்த இடத்துக்குள்ளே இன்னும் வேறொரு சக்தி இருப்பதை காட்டினது. அந்த சக்தி மற்றவர்களை போல அல்ல, அதுவும் இங்கே போராடிக்கிட்டு இருக்கோ. அந்த எண்ணம் அர்ஜுனுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்தது. இப்போ அவன் மெதுவாக அந்த நாற்காலிக்கு பக்கத்தில் வந்தான். அவன் நடைய மீரா கவனிச்சா. அவள் கண்கள் அவனை ஃபாலோ பண்ணது. ஆனால் அவள் உடனே ரியாக்ட் பண்ணலை. அது அவள் தானாக முடிவெடுக்கிறா அப்படின்றது போல இல்லை. அது அவளுக்கு உள்ளே இருந்த ஏதோ ஒன்று அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது போல இருந்தது. அர்ஜுன் இப்போ அந்த நாற்காலியை நெருங்கி போனான். முதல்ல அது ஒரு சாதாரண பழைய மர நாற்காலி மாதிரி தான் இருந்தது. ஆனால் பக்கத்தில் போனப்போ அதுக்கு மேலே இருந்த சின்ன சின்ன குறிகள் அவனுடைய கவனத்தை ஈர்த்தது. அது ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருந்தது, யாரோ நெகத்தால் கீறியது போல. அந்த குறிகள் எல்லாம் ரேண்டமாக இல்லை, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் ஒரு பேட்டர்ன் போல இருந்தது. அவன் விரலால் அதை மெதுவாக தொட்டான். அந்த தொடுதலில் ஒரு குளிர் இருந்தது. அது அந்த மரத்தின் குளிர் அல்ல, அது ஒரு மெமரி போல இருந்தது. நித்யா, இங்கே பாரு, இங்கே ஏதோ இருக்கு பாரு. நித்யா இப்போ அர்ஜுன் பக்கத்தில் வந்தா. அவன் அந்த சிம்பிள்ஸை கவனமாக பார்த்தா. இது என்ன லெட்டர்ஸா, ஒரு மாதிரி இருக்குது அவள் சொன்னான். அவள் விரலால் அந்த பேட்டர்னை ட்ரேஸ் பண்ணா. அது முழுமையாக தெளிவாக இல்லைன்னாலும் சில எழுத்துக்கள் மாதிரி இருந்தது. நகத்தை வச்சு கீறி இருந்தாங்க. அர்ஜுன் இன்னும் கவனமாக பார்த்தான். அந்த ஸ்க்ராச்சஸ்லேருந்து சில லெட்டர்கள் பிரிந்தது. ஆமாம், RAGU. அவன் மெதுவாக அந்த எழுத்துக்களை படித்தான். ரகு, அவன் மனதுக்குள்ளே மெதுவாக சொன்னான். அந்த ஒரு பெயர் அந்த அறையில் விழுந்த நொடியில் அந்த காற்று கொஞ்சம் மாறினது. அது ஒரு கோயின்சிடன்ஸ் அல்ல, அந்த பெயர் அந்த இடத்தோடு தொடர்புடையது. மீரா உடனே தலையை தூக்கி பார்த்தா. அவள் கண்களில் ஒரு சின்ன மாற்றம். அது ஒரு ரெகக்னேஷன். அவன் அவன் அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். கவின் கூட மெதுவாக அந்த பேரை ரிப்பீட் பண்ணான். ரகு. அந்த குரல் அவனுடையது அல்ல. இப்போது அது அந்த ரெக்கார்டிங்கில் இருந்த அந்த மனுஷனோட குரலை ஒத்திருந்தது. நித்யா உடனே அர்ஜுனை பார்த்தா. ஒருவேளை அதுதான் அந்த நாற்காலியில் இருந்தவனா இருக்குமோ அப்படின்னு கேட்டா. அர்ஜுன் மெதுவாக தலையாட்டினான். அவன் மனசில் அந்த பீசஸ் கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிருந்தது. அந்த கேமராவில் இருந்த மனுஷன், இந்த ஸ்க்ராச்சஸ், இந்த வார்னிங், இது எல்லாமே ஒரு விஷயத்தை பாயிண்டிங் பண்ணுது. அந்த மனுஷன் இன்னும் முழுமையாக அந்த இடத்தால எடுத்துக்கொள்ளப்படலை. அவன் இன்னும் போராடிக்கிட்டு தான் இருக்கான். அதுதான் க்ளூ. அந்த நேரத்தில் மீரா மெதுவாக முன்னாடி வந்தா.
அவள் அந்த நாற்காலிக்கு பக்கத்தில் வந்து நின்னா. அவளுடைய விரல் அந்த ஸ்க்ராச்சஸை தொட்டது. அந்த தொடுதலில் அவளுடைய உடம்பு ஒரு நொடிக்கு உறைந்தது. அவள் கண்களை மூடினா. அவள் மெதுவாக பேச ஆரம்பிச்சா. ஆமாம், அவன் இங்கே தான் இருந்தான். அந்த குரல் இப்போ முழுக்க அவளுடையது இல்லை. அவன் ஆனால் போக மறுக்கிறானே. அந்த வார்த்தைகள் அந்த அறையின் காற்றை கனமாக்குனது. அர்ஜுன் உடனே ரியாக்ட் பண்ணான். அதான், ஆமாம் நித்யா, அதான் அவன் அவன் அந்த ரகு தான் கீ. அவன் சொன்னான், அவனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லூப்பை நம்ம உடைச்சிடலாம். இந்த எண்ணம் அவனுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்தது. ஆனால் அந்த டைரக்ஷன் அந்த வீட்டுக்கு பிடிக்கலை. இப்போ கவின் திடீர்னு முன்னாடி வந்தான். அவன் அர்ஜுனை நேராக பார்த்தான். அவன் கண்கள் இப்போ முழுக்க வேற மாதிரி மாறி இருந்தது. இல்லை, அவன் வெளியில் போகக்கூடாது. அந்த வார்த்தைகள் ஒரு வார்னிங் போல் இல்லை, அது ஒரு ரூல் போல் இருந்தது. அந்த ரூலுக்கு எதிராக போனால் என்ன ஆகும் அப்படின்றத காட்டுற அமைதி அந்த அறையில் உருவானது. நித்யா உடனே அர்ஜுனோட கையை பிடிச்சா. அர்ஜுன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த லூப்பை எப்படி உடைக்க போகிறோம்? அவனை கண்டுபிடிச்சி தான் உடைக்கணுமா? அவன் எதில் சிக்கிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. அர்ஜுன் இப்போ நித்யாவை பார்த்தான். அவனுடைய கண்களில் இப்போ பயம் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து ஒரு முடிவு இருந்தது. ஆமாம் நித்யா, அவனை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த வார்த்தை அந்த அறையில் விழுந்தது. அது அந்த வீட்டின் விதிமுறைக்கு எதிரான முதல் முடிவு. அந்த நொடியில் அந்த வீட்டுக்குள்ள எங்கோ ஒரு கதவு தானாக திறந்தது. அந்த பெயர் சொல்லப்பட்டதும் அதுக்கு பின்னாடி அந்த கதவு எங்கோ திறந்த சத்தமும் அந்த வீட்டுக்குள்ளே கேட்டது. அது எந்த திசையிலிருந்து வந்தது அப்படின்னு உடனே புரியலை. ஆனால் அந்த சத்தம் வெறும் மரக்கதவு திறக்கிறது போல இல்லாமல் நீண்ட நாட்களாக அடைபட்டிருந்த ஏதோ ஒன்று திடீர்னு மூச்சை பிடிச்சு இழுத்தது போல ஒரு ஆழமான சத்தத்தை கொண்டிருந்தது. அந்த சத்தம் கேட்ட நொடியில் அந்த அறையில் நின்றுட்டு இருந்த 4 பேருக்கும் ஒரே உணர்வு வந்தது. அது ஒரு கோயின்சிடென்ஸ் மட்டும் அல்ல, அது ஒரு பதில். அந்த பெயருக்கு அந்த வீடு ரியாக்ட் பண்ணது. அந்த ரியாக்ஷன் அவங்க முன்னாடி ஒரு வழியை திறந்தது. ஆனால் அந்த வழி எந்த திசைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றத யாரும் அறியலை. அர்ஜுன் உடனே அந்த சத்தம் வந்த திசையை கவனிக்க முயன்றான். அந்த நீண்ட வழிசாலையின் முடிவில் முன்னாடி முழுக்க இருட்டில் மறைந்திருந்த ஒரு பகுதி இப்போ கொஞ்சம் வேறுபட்டதாக தோன்றினது. அந்த இருட்டுக்குள்ளே ஒரு மங்கலான வெளிச்சம் இருந்தது. அந்த வெளிச்சத்திலிருந்து அது வெளியிலேருந்து வரல, அது அந்த இடத்துலையே இருந்தது போல இருந்தது. அந்த வெளிச்சம் அந்த கதவின் வடிவத்தை மெதுவாக காமிச்சது. அது முன்னாடி அங்கே இருந்ததா அப்படின்றத கூட உறுதியாக சொல்ல முடியல. அது இப்போ அந்த வீட்டோட உருவாக்கின பாதை போல இருந்தது. அங்கே பாரு, அர்ஜுன் மெதுவாக சொன்னான். அவன் குரலில் பயம் இருந்தாலும் அதோட சேர்ந்து ஒரு தெளிவான நோக்கம் இருந்தது. நித்யா இப்போ அர்ஜுனோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டா. அவள் அந்த திசையை பார்த்தவுடன் அவளுக்குள்ள ஒரு எதிர்ப்பு எழுந்தது. அந்த வழி செல்லக்கூடாத இடம் அப்படின்னு அவளுடைய உடல் சொன்னது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வழி ஒன்று தான் பதில் அப்படின்னு அவளோட மனசு சொன்னது. மீரா மற்றும் கவின் 2 பேரும் அந்த சத்தத்துக்கு உடனே ரியாக்ட் பண்ணலை. அவங்க அந்த ரூம்லேயே சில நொடிகள் அசையாமல் நின்றுட்டு இருந்தாங்க. அவர்கள் முகத்தில் இருந்த அந்த அமைதி இன்னும் மாறலை. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு சின்ன மாற்றம் இருந்தது. அது ஒரு எதிர்ப்பு அல்ல, அது ஒரு கண்காணிப்பு. அவர்கள் அந்த கதவு திறந்த திசையை கவனித்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அங்கே போகலை. அவங்க காத்துட்டு இருந்தாங்க. அர்ஜுன் என்ன செய்ய போகிறான் அப்படின்றத பார்க்கறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அர்ஜுன் மெதுவாக அந்த வழி சாலையில் நடந்தான். அதாவது அந்த வராண்டாவோட வழியில் நடந்தான். ஒவ்வொரு அடியும் அந்த இடத்தின் அமைதியை கொஞ்சம் உடைத்தது. அந்த மங்கலான வெளிச்சம் இருந்த இடத்த அவன் நெருங்கினப்ப அது உண்மையிலேயே ஒரு கதவு அப்படின்றத அவன் தெளிவாக பார்த்தான். அந்த கதவு மற்ற கதவுகள்லேருந்து வேறுபட்டிருந்தது. அந்த பழைய மரத்தால் ஆனது அல்ல, அது கொஞ்சம் புதிதாக இருந்தது போல தோன்றினது. அது இந்த வீட்டின் ஒரு பகுதி போல தெரியல. அது வேறொரு இடத்துல இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டது போல இருந்தது. அவன் அந்த கதவின் முன்னாடி நின்னான். அந்த கதவு முழுவதும் திறக்கப்படலை, அது கொஞ்சம் திறந்திருந்தது. அந்த சிறிய இடைவெளியில் ஒரு குளிர்ந்த காற்று வெளிப்பட்டது. அந்த காற்றுல ஒரு வித்தியாசமான வாசனை இருந்தது. அது அந்த வீட்டோட மற்ற பகுதியிலிருந்து ஈரமான வாசனை இல்லை, அது இன்னும் ஆழமான நீண்ட நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த இடத்தோட வாசனை. அர்ஜுன், நம்ம இதுலையா போகிறோம்? நித்யா தயக்கமாக கேட்டா. அவள் குரலில் தயக்கம் இருந்தாலும் அந்த கேள்விக்கான பதிலும் இருந்தது. ஆமாம், அவங்க அதுக்குள்ளே தான் போகணும். அர்ஜுன் பதில் சொல்லலை. அவன் மெதுவாக கதவை தள்ளுனா. அது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் திறந்தது. அந்த கதவு திறந்த நொடியில் அந்த இடத்துல இருந்து வந்த குளிர் அவங்களோட முகத்தில் நேராக மோதினது. அது ஒரு இயல்பான குளிர் இல்லை, அது அந்த இடத்தின் உள்ள இன்னும் ஏதோ மறைச்சு வச்சுக்கிறது போன்ற குளிர். அவங்க 2 பேரும் உள்ளே பார்த்தாங்க. அது ஒரு அறை இல்லை, அது ஒரு கீழ்த்தளம். கீழே படிகள் போனது. அந்த படிகள் முழுக்க இருட்டில் மறைந்திருந்தது. அந்த நேரத்தில் இங்கேருந்து மீரா மெதுவாக சிரிச்சா. அவன் கீழே தான் இருக்கான் அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான்.
அந்த குரல் இப்போ முழுக்க வேறொரு உணர்வை கொண்டிருந்தது. அது ஒரு கண்டுபிடிப்பு அல்ல, அது ஒரு உறுதி. கவின் கூட அந்த திசையை பார்த்தான். அவன் கண்கள்ல இப்போ ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. அவன் வெளியில வரக்கூடாது. அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல ஒரு ரூல் மாதிரி வந்து விழுந்தது. அர்ஜுன் அந்த படிகளை நோக்கி பார்த்தான். அவனுக்கு உள்ள ஒரு நொடிக்கு பயம் முழுவதும் வந்தது. ஆனா அந்த நேரத்துல அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதுதான் அந்த வீட்டோட மையம். இதுதான் அந்த லூப்போட ஆரம்பம். நம்ம கீழே போறோம் அப்படின்னு அவன் மெதுவா சொன்னான். நித்யா உடனே அவன் பக்கம் பார்த்தா. அவ கண்கள்ல பயம் இருந்தாலும் அவளும் தலையாட்டினா. அந்த நேரத்துல கவின் மற்றும் மீரா 2 பேரும் மெதுவா அவங்கள நோக்கி வந்தாங்க. அவங்க நிக்கல. அவர்கள் அந்த படிகளை நோக்கி வந்தாங்க. இப்போ அது கிளியர். அர்ஜுன் இப்போ முதல் படி இறங்கினான். அவன் காலடி அந்த படியில பதிந்த நொடியில அந்த வீட்டுக்கு மேல இருந்த எல்லா சத்தமும் திடீர்னு மங்குனது. அவன் 2வது படியில இறங்கினான். அந்த இருட்டு அவனை முழுவதும் மூட ஆரம்பிச்சது. அவனுக்கு பின்னாடியே நித்யா, அதுக்கு பின்னாடி மீரா, அதுக்கு பின்னாடி கவின். இவங்க 4 பேரும் மெதுவா கீழே இறங்குனாங்க. மேலே இருந்த அந்த வீடு, அந்த உலகம் இப்போ மெதுவா மறைய ஆரம்பிச்சது. அந்த படிகளை இறங்க ஆரம்பித்த நொடியிலிருந்து மேலே இருந்த உலகம் மெதுவா அவங்க கிட்ட இருந்து பிரிந்து போகத் தொடங்கினது. அது வெறும் இடமாற்றம் போல இல்ல, அது ஒரு நிலை மாற்றம். மேலே இருந்த காற்றோட இயல்பு, ஒலியோட சத்தம், சத்தங்களின் பரவல், இது எல்லாமே ஒரு படிப்படியா மங்க ஆரம்பிச்சிருந்தது. கீழே போற ஒவ்வொரு அடியும் அவங்கள அந்த வீட்டின் ஆழத்திற்குள்ள இழுத்துட்டு போனது போல இருந்தது. அந்த படிகள் நேரவா இருந்தாலும் அது முடிவில்லாதது போல தோன்றினது. எவ்வளவு இறங்கினாலும் கீழே இன்னும் இருட்டு காத்திருக்கு அப்படின்ற உணர்வு அவங்கள இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டது. அர்ஜுன் தான் முன்னாடி போனான். அவன் கையை சுவர்ல வச்சுக்கிட்டு மெதுவா இறங்கினான். அந்த சுவர் ரொம்ப குளிர்வா இருந்தது. அந்த தொடுதல் அவனுக்குள்ள ஒரு அசௌகரியத்தை உருவாக்கணும்னு அவன் கையை சுவர்ல இருந்து எடுக்கல. அவன் ஒவ்வொரு அடியையும் கவனமா வச்சான். பின்னாடியே நித்யா அவனை பிடிச்சுக்கிட்டு இறங்கினான். அவன் மூச்சு காத்து கொஞ்சம் வேகமா இருந்தது. ஆனா அவ தன்னை கட்டுப்படுத்திக்கொள்ள முயன்றா. இப்போ அந்த இருட்டுக்குள்ள அவளுடைய பார்வை அட்ஜஸ்ட் ஆகும்போது அந்த இடத்தின் வடிவம் மெதுவாக மாற ஆரம்பிச்சிருந்தது. அவங்களுக்கு பின்னாடி மீரா மற்றும் கவின் வந்தாங்க. அவர்களுடைய நடையின் சத்தம் கூட வேறுபட்டிருந்தது. அவர்கள் சாதாரண மனிதர்கள் நடப்பது போல இல்லை. அது ஒரே மாதிரி ரிதம்ல எந்த தயக்கமும் இல்லாமல் இருந்தது. அவங்க அந்த இடத்தோட கலந்து போய்விட்டது போல இருந்தாங்க. ரோபோ போல நடந்து வந்தாங்க. கீழே வந்தப்ப அந்த படிகள் ஒரு சின்ன இடத்துல முடிந்தது. ஆமாம், அது ஒரு அறை. அந்த அறை மேலே இருந்த அறைகளைப் போல இல்லை. இது முழுக்க கான்கிரீட் சுவர்களால் ஆனது. எந்த ஜன்னலும் இல்லை, எந்த வெளிச்சமும் இல்லை. ஆனால் அந்த இடம் முழுக்க இருட்டில் மூழ்கி இருக்கலை. அந்த இருட்டுக்குள்ளே கூட ஒரு மங்கலான வெளிச்சம் வந்தது. ஆனால் அது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு வெளிச்சம். அந்த அறையின் நடுவில் ஒரு இடம் காலியாக இருந்தது. அந்த காலியான இடம்தான் அந்த லூப்போட மையம். அந்த இடத்துல இருந்து ஒரு குளிர் வெளியில பரவுனது. அது காத்து இல்லை, அது ஒரு ப்ரெசன்ஸ். அர்ஜுன் அந்த இடத்த நோக்கி பார்த்தான். அவன் மூச்சு ஒரு நொடிக்கு நின்னது. அவனுக்கு உள்ள ஒரு வித்தியாசமான உணர்வு எழுந்தது. பயம் மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து ஒரு அந்நியமான பழக்கம். அவன் அந்த இடத்த முதன்முறையாக பார்க்குறான். ஆனாலும் அது ஏற்கனவே தெரிந்த இடம் போல ஒரு உணர்வு. இங்கே தான் அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அவன் வாக்கியம் முழுமையாக வரலை. ஏன்னா அந்த இடத்துல, அந்த காலியான இடத்துல இப்போ ஏதோ மாற ஆரம்பிச்சிருந்தது. முதல்ல அது ஒரு ஷேடோ மாதிரி இருந்தது. இப்போ அந்த ஷேடோ ஒரு வடிவம் எடுத்தது. அது முழுமையாக தெளிவாக இல்லை, ஆனால் அது ஒரு மனித உருவம். அது மெதுவாக உருவாகிக்கிட்டு இருந்தது. நித்யா அதை பார்த்து பயந்து பின்வாங்கினா. அவ கையை அர்ஜுன் இருக்க பிடிச்சுக்கிட்டான். நித்யா, வெயிட் பண்ணு, பார்க்கலாம், அவன் சொன்னான். இப்போ நித்யாவோட குரல் உடைஞ்சுது. எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அர்ஜுன். மீரா இப்போ அந்த உருவத்தை பார்த்தா. அவனுடைய முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அவன் மெதுவாக முன்னாடி வந்தா. அவன் இங்கே தான் இருக்கான், அவ சொன்னா. கவின் கூட முன்னாடி வந்தான். ஆமாம், அவன்தான் அப்படின்னு அவனும் மெதுவாக சொன்னான். இப்போ அந்த உருவம் தெளிவாக ஆரம்பிச்சிருந்தது. ஒரு மனுஷன். அவன் தரையை நோக்கி நின்றுட்டு இருந்தான். அவன் உடம்பு முழுக்க தெளிவாக இல்லை, ஆனால் அது அந்த இருட்டோட கலந்துருந்தது. ஆனால் அவன் அங்கேயே தான் இருந்தான். அர்ஜுன் இப்போ மெதுவாக முன்னாடி வந்தான். ரகு அப்படின்னு மெதுவாக கூப்பிட்டான். அந்த பெயர் அந்த அறையில் விழுந்த நொடியில் அந்த உருவம் மெதுவாக தலையை தூக்குனது. அவனுடைய முகம் தெளிவாக இல்லை, ஆனால் அவனுடைய கண்கள் மட்டும் அது நேராக அர்ஜுனை பார்த்தது. அவன் பார்வையில் ஒரு வலி இருந்தது. அது ஒரு நீண்ட காலம், ஒரு சிக்கல். அவன் உதடுகள் மெதுவாக அசைஞ்சது. நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க? நீங்கள் எப்படியாவது வெளியில் போங்க. அந்த குரல் மெதுவாக இருந்தாலும் அந்த அறையின் ஒவ்வொரு மூலையிலையும் அது ஒலித்தது. அர்ஜுன் இப்போ ஒரு படி முன்னாடி வந்தான். இங்கே பாரு ரகு, இந்த லூப்பை உடைக்கணும். நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நீ வெளியிலேருந்து வந்தால் தான் இந்த லூப்பை உடைக்க முடியும்.
அந்த வார்த்தை அந்த உருவத்தின் மீது தாக்குனது. அந்த உடல் ஒரு நொடிக்கு மாறினது. அதுக்கப்புறம் உறுதியானது. இப்போ குரல் வந்தது. இல்லை, இங்கே இருக்கிற யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் மீரா திடீர்னு முன்னாடி வந்தா. அவள் அந்த உருவத்தை நோக்கி கையை நீட்டினா. இல்லை, அவன் வரணும் அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அந்த குரல் இப்போது ஒரு அழைப்பு அல்ல, அது ஒரு கட்டளை. கவின் அவன் பக்கத்தில் நின்னான். இல்லை, அவன் தான் முடிக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த வார்த்தைகள் அந்த அறையின் காற்றை சிதறடிச்சது. அந்த உருவம் திடீர்னு வலியோட நடுங்கினது. அவன் பின்வாங்க முயன்றான், ஆனால் அவனால் நகர முடியல. ஆமாம், அந்த உருவம் அந்த இடத்தோடு சேர்ந்து கட்டப்பட்டிருந்தது. அர்ஜுன் உடனே புரிஞ்சுக்கிட்டான், இதுதான் அந்த லூப், அவனை விடாமல் வச்சிருக்கிற ஃபோர்ஸ். அவன் திடீர்னு முன்னாடி ஓடினான். நிறுத்து நிறுத்து அப்படின்னு கத்துனான். அவன் மீராவோட கையை பிடிச்சான். அந்த தொடுதலின் நொடியில் அவள் திடீர்னு அவனை பார்த்தா. அவள் கண்களில் ஒரு நொடி உண்மையான மீரா இருந்தா. அர்ஜுன், என்ன சொல்கிற? மெதுவாக கேட்டா. அது ஒரு உதவி கேட்கிற குரல். அடுத்த நொடியில் அது மறைந்தது. இப்போ அவள் திரும்ப அதே போல் மாறினா. அந்த அறை முழுவதும் இப்போ ஒரு டென்ஷனில் இருந்தது. ஒரு பக்கம் ரகு, மற்றொரு பக்கம் அந்த ஃபோர்ஸ், நடுவில் அர்ஜுன். இப்போ இது ஒரு கன்ஃபரன்டேஷன் மட்டும் இல்லை, இது ஒரு முடிவு. யாரோ ஒருத்தர் வெளியில் வரணும், இல்லை எல்லாருமே உள்ளே மாட்டிப்பாங்க. அந்த அறையின் நடுவில் நின்றுட்டு இருந்த அந்த உருவம் ரகு. முழுமையாக தெளிவாக இல்லைனாலும் அவன் அங்கே இருப்பது மறுக்க முடியாத உண்மை. அவன் அந்த இடத்தோடு கட்டுண்டு நின்றது போல இருந்தான். அவன் நகர முயற்சித்த ஒவ்வொரு நொடிக்கும் அந்த இடமே அவனை திரும்ப இழுத்து நிறுத்துவது போல ஒரு காணாத வலிமை அவனை சுற்றி இருந்தது. அந்த நிலையை பார்த்த நொடியில் அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் தெளிவானது. இது ஒரு சாதாரண பொசிஷன் அல்ல, இது ஒரு இன்கம்ப்ளீட்டான நிகழ்வு, ஒரு முடிவடையாத விஷயம். அதை முடிக்காம இந்த இடம் யாரையும் விட போறதில்ல. மீரா மற்றும் கவின் இவங்க 2 பேரும் இப்போ முழுமையா அந்த ஃபோர்ஸின் கீழ் இருந்தாங்க. அவங்க முகத்துல எந்த தயக்கமும் இல்லை. அவர்கள் கண்களில் ஒரே ஒரு நோக்கம், அதாவது அந்த ரகுவை அந்த நிலைமையிலே அவங்க வச்சிருக்கணும். ஒருவேளை இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா கூட இருக்கலாம். அவர்கள் இப்போ 2 பேரும் மெதுவாக முன்னே நகர ஆரம்பிச்சாங்க. அது ஒரு அவசரமான அசைவு இல்லை, அது ஒரு ரோபோ போல ஒரு நடுக்கம், ஒரு நடை. அவங்க நடந்து வர்றப்ப அந்த அறையின் காத்து இன்னும் வேற மாதிரி மாறினது. அது அவர்களை தடுக்க வரல, அது அர்ஜுனை தடுக்க வந்தது. அர்ஜுன் இப்போ அந்த நிலையை கவனித்தான். அவனுக்கு உள்ள ஒரு பயம் எழுந்தது, ஆனால் அதோட சேர்ந்து ஒரு புரிதலும் வந்தது. இப்போ அர்ஜுன் மெதுவாக ரகுவோட பக்கத்துக்கு போனான். அவன் கையை முன்னாடி நீட்டினான். அவன் அந்த குளிர் விரல்களை தொடுறதுக்கு முன்னாடியே அவன் உடம்புக்குள்ள பரவுனது. அது ஒரு குளிர் அல்ல, அது ஒரு நினைவு. அந்த தொடுதலின் வழியாக அவனுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று வந்தது. ஒரு குழு, ஒரு நண்பர்கள் குழு, ஒரு கேமரா, ஒரு சிரிப்பு, அதே வீட்டோட மேல்தளம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பயம், ஓட்டம், குரல். உங்கள் பேரை சொல்லுங்க. அந்த குரல் திரும்ப திரும்ப கேட்டது. அந்த ஃப்ளாஷ் ஒரு நொடிக்கு மட்டும் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு முழு விஷயத்தையும் புரிய வச்சது. அதாவது இந்த லூப்லேருந்து ரகு தப்பிக்க முயன்றான், ஆனால் அவன் அந்த விதியை உடைக்க முடியல. இப்போ அர்ஜுன் இப்போ ரகு கிட்ட சொன்னான், ரகு, நீ இப்போ நான் சொல்கிறத பண்ணணும். இப்போ மீரா திடீர்னு ரியாக்ட் பண்ணா. இல்லை, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அர்ஜுன், அவ சொன்னா. அந்த குரல் இப்போ முழுக்க கடினமாக இருந்தது. இல்லை, இதை நான் இந்த இடத்துலையே முடிக்கணும். இப்போ கவினும் சேர்ந்து முன்னாடி வந்தான். இல்லை, ரகு இந்த இடத்துல இருந்து போகக்கூடாது, அவன் இங்கே தான் இருக்கணும். இப்போ கவின் சொன்னான். அந்த வார்த்தைகள் அந்த அறையோட போக்கு இன்னும் வேற விதமாக மாற்றினது. ஆனால் அர்ஜுன் இப்போ நின்று விடலை. அவன் ரகுவோட கையை பிடிச்சான். அந்த தொடுதலின் நொடியில் அந்த அறை முழுவதும் அதிர்ந்தது. ரகு திடீர்னு அவனை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு நொடிக்கு தெளிவு வந்தது. போகாத, அவன் மெதுவாக சொன்னான். அது ஒரு எச்சரிக்கை. ஆனால் அர்ஜுன் அதை புறக்கணித்தான். நீ தான் சொல்லணும் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னான். இந்த இடம் உன்னை விடணும் அப்படின்னா நீ முதல்ல அதை ரிஜெக்ட் பண்ணு. அந்த வார்த்தை அந்த நிலையை மாட்ட ஆரம்பிச்சது. மீரா இப்போ திடீர்னு கத்துனா, நோ அர்ஜுன், இதெல்லாம் நீ பேசக்கூடாது. அவள் முன்னாடி ஓடுனா, ஆனால் நித்யா அவளை தடுத்து நிறுத்தினா. அவள் கையை பிடிச்சா. மீரா ப்ளீஸ், நீ அந்த பேயோட கண்ட்ரோல்லேருந்து வெளியில் வா, அழுதுகிட்டே நித்யா சொன்னா. அந்த தொடுதலின் ஒரு நொடியில் மீரா ஒரு நொடிக்கு ஃப்ரீஸ் ஆனா. அவள் கண்களில் ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் தோன்றினது. அது ஒரு சின்ன கிராக். அந்த கிராக்கை அர்ஜுன் பார்த்தான். அவன் இன்னும் வலுவாக ரகுவோட கையை பிடிச்சான். உன் பேரை சொல்லாத அப்படின்னு அவன் மெதுவாக சொன்னான். அது உன்னை ட்ராப் பண்ணுற ரூல், நீ அதை ஃபாலோ பண்ணாத. அந்த வார்த்தைகள் ரகுவின் மீது வந்து விழுந்து தாக்குனது. ரகுவோட உடல் நடுங்க ஆரம்பிச்சது. அவனோட மூச்சு வேகமானது. அவன் குரல் உடைஞ்சது. இல்லை, நான் சொல்லலை. நான் என் பேரை சொல்லாதனால தான் இங்கே இத்தனை வருஷமாக இந்த லூப்புக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கேன். அவன் ஆரம்பிச்சான். அந்த நொடியில் அந்த அறையோட காற்று முழுவதும் சுழன்றது. அது அவனை பேச வைக்க முயன்றது. அது அவனை அந்த ரூலுக்கு திரும்ப இழுக்க முயன்றது. ஆனால் அர்ஜுன் கையை விடவே இல்லை.
சொல்லாத, நீ எதுவும் சொல்லாத ரகு, அவன் கத்துனான். அந்த நொடியில ரகு திடீர்னு கத்துனான். இல்ல, நான் சொல்ல மாட்டேன். அந்த வார்த்தையே அந்த அறையிலே வெடித்தது. அது ஒரு மறுப்பு. அது அந்த ரூலுக்கு எதிரான முதல் எதிர்ப்பு. அந்த நொடியில அந்த அறையோட காத்து திடீர்னு உடைஞ்சது. மீரா இப்ப பின்னோக்கி தள்ளப்பட்டா. கவின் கூட திடீர்னு நிலை குலைந்தான். அந்த இன்விசிபிள் ஃபோர்ஸ் ஒரு நொடிக்கு பலவீனமடைந்தது. அதாவது அந்த பேய் கொஞ்சம் பலவீனமானது. ரகுவோட உருவம் இப்ப தெளிவாக ஆரம்பிச்சிருந்தது. இப்போ அர்ஜுனா அவன் பார்த்தான். அவன் கண்கள்ல ஒரு நன்றி உணர்வு இருந்தது. ஆனா அதோடு சேர்ந்து ஒரு பயமும் இருந்தது. இல்ல, இது இங்க முடியல, அவன் மெதுவா சொன்னான். அந்த நொடியில மேலே இருந்த வீடு முழுவதும் குலுங்குனது. இது ஒரு விக்டரி இல்ல, இது ஒரு தொடக்கம். ரகு அந்த மறுப்பை சொன்ன நொடியிலிருந்து அந்த கீழ்த்தள அறையின் இயல்பு முற்றிலும் சிதறத் தொடங்கினது. அது வெறின் காற்று மாற்று மட்டும் அல்ல, அந்த இடத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருந்த அந்த முழு ஃபோர்ஸ், அந்த பேய் தன்னோட கட்டுப்பாட்டை இழந்து கொதிக்க தொடங்கியது போல இருந்தது. முதல்ல ஒரு பயங்கரமான சத்தம். அது தரையிலேருந்து வந்த சத்தமா இல்லை சுவர்லேருந்து கிழிகிற சத்தமா அப்படின்னு புரியாத மாதிரி ஒரு பயங்கரமான அதிர்வு அந்த அறையின் அடிப்பகுதியிலிருந்து மேலே பரவுனது. அந்த அதிர்வு அவர்கள் காலடியிலிருந்து உடலுக்குள்ளே ஏறி மூச்சை தடுக்கிற அளவுக்கு வலுவா இருந்தது. அந்த சத்தம் வெறும் வெளிப்புற சத்தம் மட்டும் இல்லை, அது அந்த இடத்தோட கோபம். அந்த இடத்துல ரூல்ஸ் உடைக்கப்பட்டதற்கான பதில். அந்த நொடியில மீரா திடீர்னு பின்னே தள்ளப்பட்டா. அவ உடம்பு ஒரு இன்விசிபிள் ஃபோர்ஸால இழுக்கப்பட்ட மாதிரி சுவரை நோக்கி நகர்ந்தது. ஆனா அவ கீழே விழல. அவள் காத்துல ஒரு நொடிக்கு நின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் மெதுவா தரையை தொட்டா. அந்த இடைவெளியில அவளுடைய முகத்துல ஒரு விஷயம் தெளிவா தெரிந்தது. அது பயம் இல்ல, அது ஒரு பெயின். அந்த பெயின் அவளுடையது அல்ல, அது அவளுக்குள்ள இருந்த அந்த அந்நியத்தின் வலி. கவின் கூட திடீர்னு இப்ப தடுமாறினா. அவன் பேலன்ஸை இழந்து ஒரு பக்கத்துக்கு நகர்ந்தான். அவனுடைய கைகள் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சது. அவனுடைய கண்கள்ல இருந்த அந்த வெறுமை ஒரு நொடிக்கு குலைந்தது. அந்த அறையோட சுவர் இப்போ மெதுவா கீற ஆரம்பிச்சது. முதல்ல சின்ன கிராக்ஸ் மட்டும் தோன்றினது. ஆனால் அடுத்த சில வினாடிகளில் அந்த நீளமான கோடுகளாக அது பரவுனது. அந்த கிராக்ஸ்ல இருந்து தூசி மட்டும் இல்லை, ஒரு மங்கலான கருப்பு புகை மாதிரி ஏதோ ஒன்று இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சது. அந்த புகை காற்றில் கலக்கலை, அது ஒரு டைரக்ஷனுக்கு நகர்ந்தது. அர்ஜுன் மற்றும் ரகு நின்ன இடத்த நோக்கி. அந்த மூமெண்ட்டில் ஒரு நோக்கம் இருந்தது. அது அந்த மறுப்பை திரும்ப மாற்றுற முயற்சி. அர்ஜுன் இப்போ அந்த நிலையை உணர்ந்துக்கிட்டான். அவன் ரகுவோட கையை இன்னும் வலுவாக பிடிச்சிட்டு இருந்தான். அந்த தொடுதல் இப்போ ஒரு கனெக்ஷனாக மாறி இருந்தது. அந்த கனெக்ஷன் வழியாக அவன் அந்த ப்ரெஷரை நேரடியாக உணர்ந்தான். அந்த ஃபோர்ஸ் அவர்களை பிரிக்க முயன்றது. அவன் கையை விட்டு விட ஒரு நொடிக்கு அவனோட மனசு சொன்னது. அந்த வலி அவனை தள்ளி விட முயன்றது. ஆனால் அவன் விடலை. இல்லை, எவ்வளோ வலிச்சாலும் நான் கையை விட மாட்டேன், அவன் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். அந்த ஒரு வார்த்தை அவனை உடம்பை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு உந்து ஊக்கி போல இருந்தது. ரகுவோட உருவம் அந்த குழப்பத்துக்கு நடுவில் நடுங்கிக்கிட்டு இருந்தது. அவன் முழுமையாக தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருந்தாலும் அந்த கிளாரிட்டி கொஞ்ச நேரத்துக்கு நீடிக்கலை. ஆமாம், அந்த கருப்பு புகை ரகுவோட உடலை திரும்ப மூட முயன்றது. அவன் மூச்சு சீரா இல்லை, அவனோட குரல் உடைஞ்சது. இல்லை, இது நிற்காது போல இருக்கு, இது என்னோட பேரை சொல்லாம அது என்னை விடாது போல இருக்கு. அவன் மெதுவா ரொம்ப கடினமாக பேசினான். அந்த வார்த்தை உண்மைதான். ஆமாம், அந்த இடம் அதோட ரூல்ஸ் பிரேக் ஆகுறத ஒருபோதும் ஏற்க போகிறதில்ல. அந்த வீடு அந்த ரூல்ஸ்குள்ளே இணங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நித்யா மீராவுக்கு பக்கத்தில் போனா. அவள் பயத்தை மறந்து அவளை எழுப்ப முயன்றா. மீரா, ப்ளீஸ் எந்திரிடி, இங்கேருந்து போயிடலாம். அந்த குரலில் ஒரு மாதிரி கவலை இருந்தது. இப்போ மீரா மெதுவாக கண்களை திறந்தா. அவள் பார்வை ஒரு நொடிக்கு கிளியராக இருந்தது. நித்யா, நித்யா, மெதுவாக சொன்னா. அந்த ஒரு நொடியில் அவள் திரும்பி வந்தா. ஆனால் அடுத்த நொடியே அந்த கருப்பு புகை திரும்ப அவளை சுத்த ஆரம்பிச்சது. அவள் உடம்பு திரும்ப உறைந்து போனது. இப்போ அவளோட குரல் மாறினது. இல்லை, நீங்கள்லாம் சேர்ந்து அவனை தப்பிக்க வைக்க பார்க்குறீங்க. அவன் இங்கே போகக்கூடாது, நீங்களும் இங்கே தான் மாட்டணும். இதுதான் இந்த வீட்டோட ரூல்ஸ், நீங்களும் வெளியில் போக முடியாது. அவள் கொடூரமாக சொன்னா. அந்த குரல் திரும்ப அந்த ஃபோர்ஸான குரல். கவின் இப்போ முழுமையான அந்த தாக்கத்துக்குள்ளே இருந்தான். அவன் மெதுவாக முன்னாடி நடந்தான். கவினுடைய பார்வை நேராக அர்ஜுன் மேலே இருந்தது. அந்த பார்வையில் எந்த உணர்வும் இல்லை, ரோபோ மாதிரி இருந்தது. அது ஒரு செயலை நிறைவேற்ற ஒரு ஃபோக்கஸ். அவன் கையை உயர்த்தினான். அந்த காற்றுல இருந்த அந்த கருப்பு புகை அவனோட கையை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது. அது அவனோட கண்ட்ரோலில் இருந்தது போல இருந்தது. அவன் இப்போ அதை அர்ஜுன் பக்கம் தள்ளினான்.
அந்த புகை அர்ஜுனை நோக்கி வந்த நொடியில அந்த குளிர் அவனை முழுவதுமா மூடினது. அது வெளியில இருந்து மட்டும் அல்ல, அது அவன் உள்ளே நுழைய முயன்றது. அவன் மூச்சு இப்ப திடீர்னு குறைந்தது. அவனுடைய கண்கள் ஒரு நொடிக்கு மங்குனது. அந்த ஒரு நொடியில அவன் தன்னோட பேரை மனசுக்குள்ள திரும்ப கேட்டான். அது ஒரு அழைப்பு இல்ல, அது ஒரு கட்டளை. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்ற ஒரு அழுத்தம். ஆனா அவன் தன்னோட கையை இன்னும் விடல. இல்ல, நான் என் பேரை சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் மெதுவா சொன்னான். அந்த மறுப்பு, அந்த குழப்பத்துக்கு நடுவுல இன்னொரு எதிர்ப்பு. அந்த அறை முழுவதும் திடீர்னு திரும்ப குலுங்குனது. மேலே இருந்த கட்டடம் முழுவதும் அதிர்ந்தது. சுவரோட கிராக்ஸ் இன்னும் பெரிதானது. அந்த கருப்பு புகை ஒரு நொடிக்கு சிதறினது. அந்த சிதறல்ல ரகுவோட உருவம் முழுமையாக தெளிவானது. அவன் அர்ஜுனை பார்த்தான். அவன் கையை இன்னும் பிடிச்சிட்டு தான் இருந்தான். அந்த பார்வையில இப்போ ஒரு தெளிவு இருந்தது. நீ போ, அவன் மெதுவா சொன்னான். அது ஒரு சாக்ரிஃபைஸ் போல இருந்தது. ஆனா அர்ஜுன் தலையசைச்சான். இல்ல, நம்ம போகணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போகணும் அப்படின்னு அர்ஜுன் சொன்னான். அந்த வார்த்தை அந்த நேராக மோதியது. அந்த நேரத்துல அந்த அறையின் மையத்துல இருந்த அந்த காலியான இடம் திடீர்னு ஆழமான இருட்டா மாறினது. அது ஒரு குழி மாதிரி இருந்தது. அந்த இருட்டு எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சது. அது ஒரு வேக்கம் மாதிரி. அந்த சக்தி அனைத்தையும் தன்னோட மையத்துக்கு இழுத்துக்கிட்டது. மீரா அந்த இழுப்புல திரும்ப அந்த மையத்தை நோக்கி நகர்ந்தா. கவின் கூட அதே திசையில தான் நகர்ந்தான். அவர்கள் 2 பேரும் அந்த இருட்டோட ஒரு பகுதியா மாற ஆரம்பிச்சாங்க. நித்யா அந்த காட்சியை பார்த்து நின்னா. அவ ஓடல. அவ அங்கேயே நின்னு இப்ப அர்ஜுனை பார்த்தா. அவ கண்கள்ல ஒரு கேள்வி. நம்ம என்ன பண்ண போறோம்? அர்ஜுன் இப்போ அந்த இருட்டை பார்த்தான். அவனுக்குள்ள ஒரு முடிவு. இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இதை நம்ம இப்போ முடிக்கணும். அந்த குழப்பத்துக்கு நடுவில் நேரம் நின்னது போல இருந்தது. அடுத்த நொடியில் ஏதோ ஒன்று முடிவடைய போகுது. அந்த கீழ்த்தளத்தின் மையத்தில் உருவான அந்த ஆழமான இருட்டு வெறும் வெளிச்சமின்மை மட்டும் அல்ல, அது ஒரு இழுப்பு, அது ஒரு தீர்மானம். அந்த வீட்டோட முழு சக்தியும் ஒன்றா கூடி உருவாக்கின கடைசி முயற்சி போல இருந்தது. அந்த இருட்டு மெதுவாக சுழன்று கொண்டு அதன் சுற்றி இருந்த எல்லாத்தையும் இப்போ தன்னோட மையத்துக்குள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருந்தது. காற்று அதுக்குள்ளே சுருண்டது. சுவரில் இருந்த தூசி அதோட திசையில் பறந்தது. அதுக்குள்ளே சிக்கின ஒவ்வொரு அசைவும் தப்பிக்க முடியாமல் அதோட ஓட்டத்தோட நகர்ந்தது. அந்த இழுப்போட மையத்தில் மீரா மற்றும் கவின் 2 பேரும் இருந்தாங்க. அவர்களுடைய உடல் அந்த இருட்டோட ஓட்டத்தோட நகர்ந்தாலும் அவர்களோட முகத்துல இன்னும் அந்த அமைதி இருந்தது. ஆமா, அந்த முடிவை ஏற்றுக்கொண்ட அமைதி. அர்ஜுன் மற்றும் ரகு 2 பேரும் கையை விடாம பிடிச்சிருந்தாங்க. அந்த கையை விடாமல் பிடித்துக்கிட்டு இருந்த அந்த ஒரே முடிவு தான் இப்போ அவனை அந்த இருட்டோட மையத்துல நிலைநிறுத்திக்கிட்டு இருந்தது. அந்த இழுப்பு அவனையும் இழுக்க முயன்றது. அவனுடைய கால்கள் மெதுவாக தரையிலிருந்து நகர ஆரம்பிச்சது. அந்த நொடியில அவனோட உடம்பு முழுவதும் ஒரு அழுத்தத்துல இருந்தது. மூச்சு கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனாலும் அவன் கையை விடவே இல்லை. அர்ஜுனோட கண்கள் நித்யாவை தேடினது. நித்யா இப்ப அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவளுடைய உடம்பு அந்த இழுப்புக்கு எதிராக நிற்க முயன்றாலும் அவளோட மனசு அதை விட வேகமா உடைஞ்சுக்கிட்டு இருந்தது. அவ அர்ஜுனை பார்த்தா. அவன் பார்வை நேரா அவளை நோக்கி இருந்தது. அந்த பார்வையில ஒரு வார்த்தை கூட இல்லாம ஒரு கண் பார்வையிலே ஒரு மெசேஜ் இருந்தது. அது அவன் வாயால பேசல. ஆனாலும் அது தெளிவா இருந்தது. நீ போ அப்படின்னு அவன் கண்ணால சொன்னான். அந்த ஒரு உணர்வு நித்யாவுக்கு உள்ள உடைஞ்சது. இல்ல, என்னால போக முடியாது, நித்யா மெதுவா சொன்னா. அவ ஒரு படி முன்னாடி வந்தா. அவ கையை அர்ஜுனை நோக்கி நீட்டினா. அர்ஜுனை பிடிக்க முயன்றா. ஆனா அந்த இழுப்பு அவளை பின்ன தள்ளினது. அவ பேலன்ஸ் இழந்தா. அந்த நேரத்துல ரகுவோட குரல் திரும்ப ஒலித்தது. அவளை முதல்ல வெளியில அனுப்பு. அந்த குரல் இந்த தடவை பலவீனமா இல்ல, அது ஒரு முடிவா இருந்தது. அர்ஜுன் உடனே ரியாக்ட் பண்ணா. அவன் திடீர்னு நித்யாவை பார்த்து கத்துனான். நித்யா ப்ளீஸ் போ. அந்த ஒரு வார்த்தை அந்த குழப்பத்துக்கு நடுவுல ஒரு டைரக்ஷன் மாதிரி ஒலித்தது. ஆனாலும் நித்யா சில நொடிகள் அங்கதான் நின்னுட்டு இருந்தா. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுனது. அவ அந்த இடத்த விட்டு போக முடியல. ஆனாலும் அந்த இழுப்பு இன்னும் அதிகரித்தது. அந்த இருட்டு இன்னும் இப்ப வேகமா சுழன்றது. மீரா முழுமையா அந்த மையத்துக்குள்ள இழுக்கப்பட்டா. அவளுடைய உடம்பு அந்த இருட்டுல மறைந்தது. அவளுடைய குரல் ஒரு நொடிக்கு கேட்டது. நித்யா. அந்த குரல் ஒரு உதவி கேட்கும் குரல். அதுக்கப்புறம் அது மறைந்தது. கவின் கூட அந்த ஓட்டத்துக்குள்ள இழுக்கப்பட்டான். அவனுடைய குரல் கூட வெளியில வரல. அவனுடைய உருவம் அந்த இருட்டுல கரைந்தது. அந்த காட்சியை பார்த்து நித்யா உறைஞ்சு போனா. ஆனா அந்த நொடியில அர்ஜுன் அவளை திரும்ப பார்த்தான். அவன் இன்னும் அந்த மையத்தோட போராடிக்கிட்டு இருந்தான். அவன் குரல் இப்போ கொஞ்சம் உடைந்து போனது. நித்யா ப்ளீஸ் நித்யா, போயிடு நித்யா. அது ஒரு கட்டளை இல்லை, அது ஒரு வேண்டுகோள். அது அவனுடைய கடைசி வார்த்தை. அந்த நொடியில நித்யா முடிவெடுத்தா. அவ திரும்பினா. ஆமா, அவ ஓட ஆரம்பிச்சா. அவ அந்த படிகளை நோக்கி ஓடுனா.
அவள் ஒவ்வொரு அடியும் அந்த இடத்துல இருந்து தப்பிக்க ஒரு முயற்சி மட்டும் இல்லை, அது இந்த எல்லா நினைவுகள இருந்தும் தப்பிக்கிற முயற்சி. அவ பின்னாடி பார்க்கல. அந்த குரல்கள், அந்த சத்தங்கள், அந்த குழப்பங்கள் இது எல்லாமே இன்னும் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனாலும் அவ திரும்பவே இல்ல. அவ படிகள ஏற ஆரம்பிச்சா. ஒவ்வொரு படியும் அவளுடைய மூச்ச தடுக்க வச்சது. ஆனா அவ நின்று விடல. அவ மேல வந்தா. அந்த கதவ கடந்து வெளியில வந்தா. அந்த வழி சாலைய கடந்து ஓடுனா. அந்த வீட்டுக்கு முன்னாடி கதவ தாண்டி வெளியில வந்தா. அந்த நொடியில அவ கீழ விழுந்தா. அவ மூச்சு கட்டுப்பாடு இல்லாமல் ஓடுனது. அவ உடம்பு முழுவதும் நடுங்குனது. அவ அழ ஆரம்பிச்சா. சில வினாடிகள், சில நிமிடங்கள் அழுதா. அதுக்கப்புறம் அவளுக்கு நேரம் போனது தெரியல. அழுது முடிச்சு மெதுவா தலைய தூக்கி பார்த்தா. இப்போ அந்த வீடு அவ முன்னாடி நின்னது. அது திரும்ப ரொம்ப அமைதியா இருந்தது. ஆமா, எதுவும் நடக்காத மாதிரி. ஆனா ஒரு விஷயம் மாறி இருந்தது. அந்த வீட்டோட கதவு. இப்போ அது மெதுவா அதுவா மூடுனது கீச்சுன்னு. அந்த சத்தம் அந்த இடத்துல நீளமா கேட்டது. நித்யா இப்போ அந்த காட்சிய பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கண்கள்ல இன்னும் கண்ணீர் வழிந்தது. ஆனா அந்த கண்ணீருக்குள்ள அவ மட்டும் இப்ப வெளியில வந்திருக்கா. அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்து ஓடி வந்த அந்த இரவு நித்யாவோட வாழ்க்கைய உடனே பிடிச்சுக்கிட்டது. அவ இப்ப வீட்டுக்கு தட்டு தடுமாறி வந்தா. நடந்தத சொன்னா. போலீஸ் வந்தாங்க. காணாம போன நண்பர்களோட பேரண்ட்ஸும் கூட வந்தாங்க. கேள்விகள் ஒன்னொன்னும் நேரடியா நித்யாவுக்கு தான் வந்தது. அவ முதல்ல பதில் சொல்றதுக்கு தயங்கினா. ஆனா அது நீண்ட நேரம் முடியல. அவ தன்னை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு தட்டு தடுமாறி மெதுவா சொன்னா. நாங்க ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு போனோம். அந்த வார்த்தை அந்த ரூம்ல விழுந்தது. அவள் குரல் நடுங்குனது. நாங்க எல்லாம் உள்ள போனோம். ஆனா அவங்களெல்லாம் அது பிடிச்சி இழுத்துடுச்சு. நான் மட்டும் தப்பிச்சு வந்துட்டேன். இவ சொன்னத போலீஸாலையும் மற்ற பேரண்ட்ஸாலையும் நம்ப முடியல. இருந்தாலும் ஒரு அப்பா கேட்டாரு, எந்த வீடுமா? இப்போ நித்யா அந்த அடையாளத்தை சொன்னா. அந்த வீட்டோட அட்ரஸ் சொன்னா. அந்த நிமிஷமே போலீஸ் வந்து அந்த வீட்டை சர்ச் பண்ணி எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அங்குலமா சல்லடை சல்லடையா அந்த வீட்டை எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்தாங்க. அந்த வீடு எப்பவும் போல பழைய தூசி படிந்த வீடா இருந்ததே தவிர எந்த மர்மத்தையும் அது அடக்கி வச்சிருந்தது போல இல்ல. இந்த விஷயம் மெதுவாக ஒரு அதிகாரப்பூர்வ நிலைக்கு மாறத் தொடங்கினது. ஆரம்பத்துல அது ஒரு சம்பவம் மாதிரி இருந்தது. ஆனா சில நாட்கள்ல அது ஒரு மிஸ்ஸிங் கேஸா மாறினது. மீரா, கவின், அர்ஜுன் இந்த 3 பெயர்களும் இப்போ நியூஸ்ல, காலேஜோட நோட்டீஸ் போர்டில், சோஷியல் மீடியாவில் சுத்த ஆரம்பிச்சது. அவர்களுடைய ஃபோட்டோஸ், அவர்களை லாஸ்ட்டாக பார்த்த இடம், கான்டாக்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பேட்டர்னாக ரிப்பீட் ஆகி வந்தது. ஆனால் நித்யாவால் மட்டும் அந்த முகங்களையும் அந்த இடத்துல நடந்த சம்பவங்களையும் மறக்க முடியல. அது திரும்ப திரும்ப அவளை சுற்றியே வந்தது. காலேஜில் கூட சிச்சுவேஷன் மாறினது. ஸ்டாஃப் எல்லாம் முதல்ல சீரியஸாக பேசினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல டீமாக நின்று டிஸ்கஸ் பண்ணாங்க. ரூமர்ஸ் எல்லாம் மெதுவாக உருவாக ஆரம்பிச்சது. அவங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்களோ, வேற எங்கேயாவது சிட்டிக்கு போயிருப்பாங்களோ, ஏதோ நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய தேரிஸ். ஆனாலும் யாரும் அந்த வீட்டை பற்றி எதுவும் ஓப்பனாக பேசலை. யாருக்கும் அது தெரியாது. காணாமல் போன நண்பர்களுடைய பேரண்ட்ஸு இன்னும் அந்த கேஸை விட்டு விடலை. அவங்க தினமும் போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. அவங்க தினமும் அந்த வீட்டுக்கு போனாங்க. திரும்ப திரும்ப அவங்கள தேடுவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்தாங்க. நிறைய ஊர்களுக்கு ஆட்களை அனுப்புனாங்க. இன்னும் அவங்க காணாமல் போன கேஸில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் எந்த ஒரு விஷயம் நடந்ததற்கான எந்த ஒரு சைனும் இல்லை. அந்த பேஸ்மெண்ட் கூட இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. நித்யா சொன்னது கட்டுக்கதையா இல்லை அவளோட மனநிலை பிறழ்வா அப்படின்னு போலீஸே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதுதான் நித்யாவோட மனசை இன்னும் அதிகமாக தாக்குனது. நம்ம உண்மையை சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளோட நண்பர்கள் நம்மளோட கண் முன்னாடியே காணாமல் போயிட்டாங்க. ஆனால் என்ன பைத்தியம்னு இந்த உலகம் சொல்லுது. இப்படியே நாட்கள் போனது. 1 வாரம், 2 வாரம், மாதங்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது. நித்யாவுக்கு மட்டும் அது நார்மலாகவே இல்லை. 13 வருடங்கள் மெதுவாக ஓடி போய்விட்டது. நித்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அவள் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டா. அவளுக்கு 2 குழந்தைங்க. காலம் இப்போ அவளுக்கு ஒரு வெளிப்புற அமைதியை கொடுத்திருந்தது. அந்த வெளிப்புற அமைதியில் அவள் உள்ளே இருந்த நிறைய விஷயங்களை மறந்துட்டா. புது வேலை, ரொட்டீனு, புதிய மனிதர்கள், புதிய சூழல் இது எல்லாமே சேர்ந்து அவளோட வாழ்க்கையை இப்போ ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருந்தது. ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு. இப்போ நித்யா அங்கே இருக்கிற ப்ரைவேட் கம்பெனி ஒன்றில் ஹெச்ஆர் மேனேஜராக இருந்தா. அது மட்டும் இல்லை, அவங்க புது வீடு பார்க்கறதுக்கான ஒரு ப்ராசஸும் போயிட்டு இருந்தது. அந்த நாள் நித்யாவோட கணவரும் நித்யாவும் சேர்ந்து அந்த புது வீடு பார்க்கறதுக்கான அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அந்த வீட்டோட அட்ரஸ் கொடுத்துருந்து அவர்களும் அங்கே காத்துட்ருக்கிறதா சொன்னாங்க.
அந்த சமயம் நித்யாவோட குழந்தை படிக்கிற ஸ்கூல்ல இருந்து ஒரு கால் வந்தது. குழந்தைக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஆயிடுச்சு. குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போக முடியுமா? நாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு ஸ்கூல்ல இருந்து தகவல் பெறப்பட்டது. இத கேட்டதும் நித்யா கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. நித்யாவோட ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கூல் பண்ணாரு. "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்க தான் அத சரி பண்ணிட்டாங்கல்ல. நான் குழந்தைய அழைச்சிட்டு வீட்டுக்கு போறேன். நீ போய் இந்த அப்பாயின்ட்மெண்ட்ட கேன்சல் பண்ணிறாத. அப்புறம் நம்ம திரும்ப லீவ் போட முடியாது. நீ அந்த ஏஜென்சி ஆளுங்களோட போய் பார்த்து வீட்ட ஓகே பண்ணிட்டு வா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வந்தேன்னா தான் நீ தையோ தக்கோன்னு குதிப்ப. இது அப்படி இல்ல, இது அப்படி இருக்கு. கிச்சன் சின்னதா இருக்கு, பெட்ரூம் அப்படி இருக்கணும்னு. நீ போய் பார்த்து உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஓகே பண்ணலாம். உன்னோட சாட்டிஸ்ஃபிகேஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நித்யாவோட கணவர் சொன்னதுனால, நித்யாவும் வேற வழி இல்லாம அந்த சைட்டுக்கு அவ மட்டும் போறதுன்னு முடிவானது. நித்யா காரை ஒட்டி அந்த லொக்கேஷனுக்கு போனா. அது நகரத்தின் கொஞ்சம் அமைதியான பகுதி. பெரிய டிராஃபிக்லாம் இருக்காது. பெரிய பெரிய வீடுகள் மங்கலான வெளிச்சம் பரவி இருந்தது. அந்த இடம் ஒரு வகையான அமைதியை தாங்கிக்கிட்டு இருந்தது. அந்த வீட்டுக்கு முன்னாடி இப்போ நித்யா போய் காரை பார்க் பண்ணா. இப்போ அந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்சிக்கு கால் பண்ணா. இப்போ ஆப்போசிட்ல பேசினவன் கொஞ்சம் சாரி கேட்டான். பதட்டமா பேசினான். மேம் சாரி மேம். ஆக்சுவலாக நான் வந்துட்டு இருந்த கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். நான் வந்துடுறேன். நான் அந்த வீட்டோட பாஸ்வேர்ட் சொல்கிறேன் மேம். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்துட்ருங்க. நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னான். வீட்டோட டிஜிட்டல் லாக்கை ஓப்பன் பண்ணா. அந்த ஏஜென்ட் கொடுத்த பாஸ்வேர்டை வச்சு மெதுவாக கதவை திறந்து உள்ளே போனா நித்யா. அந்த வீடு காலியாக இருந்தது. சுவர்கள் சுத்தமாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பழைய அமைதி இருந்தது. இப்போ அவ மெதுவா உள்ள நடந்தா. ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு போனா. அவ நிறைய வீடுகள் இது வரைக்கும் பார்த்திருந்தா. அந்த வீடுகள்ல இருந்து இது ஒன்றும் வேறுபடலை அப்படின்னு நம்பிக்கிட்டா. ஆனா அந்த உணர்வு மெதுவா தான் வந்தது. அவ நின்னா ஒரு நொடிக்கு. இப்போ அந்த அமைதி கொஞ்சம் கனமானது. இப்போ அந்த நேரத்துல அவளுடைய ஃபோன் ரிங் ஆனது. எடுத்தா. ஹலோ. ஆ நித்யா, நான் தான். வீட்டுக்குள்ள போயிட்டியா? ஹஸ்பண்ட் தான் பேசினாரு. அந்த குரல் இப்போ அவளுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது. ஆ பார்த்துட்ருக்கேன். ஏஜென்ட் வரேன்னு சொல்லியிருக்கான். டிஜிட்டல் லாக் நம்பர் கொடுத்தான். உள்ளே போய் பார்த்துட்ருக்கேன். நல்லா தான் இருக்கு. அவன் மெதுவாக சொன்னான். அவள் திரும்ப நடக்க ஆரம்பிச்சா. அவள் ஒரு ரூமுக்கு உள்ளே போனா. அந்த ரூம் கொஞ்சம் குளிராக இருந்தது. அவள் பேசிக்கிட்டே போனா. ஒரு ஃபியூ மினிட்ஸ் தினேஷ், நான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அந்த நேரத்தில் அவள் நடையை மெதுவாக்குனா. அவள் கண்கள் இப்போ சுவரை பார்த்தது. அவள் மனசு இப்போ ஒரு பழைய நினைவை நினைக்க ஆரம்பிச்சது. இப்போ அவள் தன்னைத்தானே அமைதியாக்கி கொள்ள முயற்சி பண்ணா. ஹலோ கேக்குதா? அவள் ஃபோனில் கேட்டா. கேட்குது. அந்த பக்கம் ஹஸ்பண்டோட குரல். ஆனால் அந்த சேம் நொடியில் அவளோட காதுக்குள்ளே இன்னொரு குரல் கேட்டது. மிக மெதுவா. உன் பேரை சொல்லு. அந்த குரல் அதே தான். அந்த இரவு கேட்ட அதே குரல், அதே அழைப்பு, அதே சேம் ரோல். இப்போ நித்யா அங்கேயே ஃப்ரீஸ் ஆகி நின்னா. அவளுடைய மூச்சு ஒரு கணம் நின்னது. அந்த ஃபோன் இன்னும் அவளுடைய கையில் இருந்தது. இப்போ ஹஸ்பண்டோட கால் கட் ஆகிட்டது. இப்போ அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. நித்யா, நீ சேஃபாக வெளியில் போயிட்டேல. நாங்கள் 3 பேரும் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இவ்வளோ நாள் ஆச்சா உனக்கு எங்களை வந்து பார்க்குறதுக்கு? இப்போ இந்த வீட்டோட கதவு டமார்னு அடிச்சுது. நித்யா ஷாக் ஆகி நின்னா. ஆமாம், இங்கேயும் அந்த புது கேம், புது ரூல். இந்த வீட்டுக்குள்ளே நித்யா மாட்டிக்கிட்டா. எப்படி இருந்தது இந்த சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் த்ரில்லர் ஹாரர் நாவல்? கேட்குறவங்க எல்லாருக்குமே இந்த நாவல் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நாவல் நிறைய நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தயவு செஞ்சு இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் எல்லாம் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் போடுற எஃபர்ட் எல்லாம் நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனில் தான் எனக்கு அங்கீகாரமாக கிடைக்கும். ஓகே, இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் யுவதி. பாய், டாடா, டேக் கேர்.